ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மலஞான சித்தயே. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். குருஸ்மரண ஆராதன வைபவம் அப்படின்னு இதுக்கு பேர். எப்போதும் குருபாதம் நினைவாய் நெஞ்சேன்னு சொல்கிறார் பட்டினத்தார். எப்பவும் குருநாதனுடைய சரணாரவிந்தத்தில் நமக்கு ஈடுபாடு, அந்த ஸ்மரணம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பிறவி பிணியிலிருந்து நம்மளை கடை தேர்த்தி காப்பாற்றுபவர் குருநாதர் மட்டும்தான். புனரப்பிய ஜனனம் புனரப்பிய மரணம்னு திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து செத்து கொண்டே இருக்கும். எத்தனை ஜன்மங்கள் எடுத்தெடுத்தே இழைத்தேன், எத்தனை ஜன்மங்கள் எடுக்க வேண்டுமோ ஐயா. எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டேன், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கோ தெரியல அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, ஆசைகள் இருக்கிற முட்டுக்கும் ஜென்மா உண்டு, அவ்வளவுதான். ஆசை என்னைக்கு இல்லாமல் போகிறதோ அது வரலும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கணும். நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன், சிம் கார்டு அதே தான், செல்ஃபோன் மாறிண்டே இருக்குது. அப்படி உடம்பு வேறு வேறு சரீரம் எடுத்து எடுத்து மாயா உலகில் பிறந்து பிறந்து தேயாத ஜென்மம் எடுத்து எடுத்து இழைத்தேன்கிற. அப்போ இந்த ஜென்மாவை எதுக்கு எடுத்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பண்ணின கர்மாக்களை கழிக்கிறதுக்காக. கழிக்கிற இடத்துக்கு வந்துட்டு புதுசாக பாவத்தை பண்ணி அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு நம்ம விதை போட்டுட்டே போகிறோம். சஞ்சிதம்னு கர்மாவை மூணாக பிரிப்பா. சஞ்சிதம்னு ஒன்று, பிராரப்தம்னு ஒன்று, ஆகாமின்னு ஒன்று. சஞ்சிதம்னா என்ன அப்படின்னா, இதுவரை நம்ம பண்ணின அத்தனை கர்மாக்களுடைய டோட்டாலிட்டி மொத்தம் மலை அளவு இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்கு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு இருக்கோம். இந்த கட்டட வேலை பண்ணும்போது சிமெண்ட்டு குமிச்சு வச்சுருப்பான், இல்லை ஒரு பாண்டாக எடுத்துன்னு வருவான் பாருங்க. அப்புறம் அப்போதைக்கு எடுத்துன்றது பிராரப்தம். திருப்பி நம்ம இந்த ஜென்மாவில் பண்ணுற புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றாப்புல, ஆசைகளுக்கு ஏற்றாப்புல அடுத்த ஜென்மாவுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன முடிவு இல்லை. இன்னொன்று என்ன, இதே மாதிரி மனுஷ ஜென்மா தான் கிடைக்கும்னு கேரண்டி இல்லைன்னு வேறு சொல்கிறான். ஏன்னா ஒரு உயர்ந்த ஜென்மாவை கொடுத்தேன், அது நீ பயன்படுத்திக்கல, அவனுக்கு திருப்பி அது ஏன் கொடுக்கணும்னு பகவான் நினைப்பார்னு சொல்கிறான். சத்யசாய் பாபா ஒரு கதை ஒன்று சொல்கிறார். ஒரு ராஜா வேட்டையாட காட்டுக்கு போனான். அவனுடைய படைகள்லாம் அவனை விட்டு விலை எடுத்து எங்கே தனியாக போய் மாட்டின்னு விட்டான். இருட்டு வனத்துக்குள்ளே, இருட்டு, பசி, தனியாக இருக்கான். வனவிலங்குகள் எந்த நிமிஷம் வந்து தாக்கலாம். எங்கேயாவது ராத்திரி தங்கணும், ரொம்ப அசதியாக இருக்குது. காட்டுக்குள்ளே வீடு எங்கே இருக்குன்னு தேடின்னு போகிறது. எங்கேயோ தூரத்தில் முணுக்குன்னு வெளிச்சம் தெரிகிறது. ராஜா அங்கே போனான். ஒரு விறகு வெட்டியும் அவரோட மனைவியும் இருந்தா. ராஜா சொன்னால், இன்றைக்கி ராத்திரி நான் இங்கே தங்கிக்கிறேன், நான் இந்த நாட்டு ராஜா, சைன்யத்தெல்லாம் விட்டுட்டு வந்துவிட்டேன், பசிக்கிறது, ஓய்வு வேணும்னா. நீங்கள் அரண்மனையில் சாப்பிட்ற சாப்பாடு இங்கே கிடைக்காது ராஜா, நாங்கள் ஏதோ பழங்கள் வச்சுருப்போம், கிழங்கு வகை வச்சுருப்போம், தரோம், தேன் இருக்குது, சாப்பிடுங்க.
ராத்திரி தூங்குங்கோ நாங்கள் காவல் இருக்கோம்னா. சாப்பிட்டான், கலப்பனை நல்லா தூங்கினான். காத்தால் ஏந்த உடனே ஒரு தெம்பு வந்துடுத்து. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும், இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னோடய மோதிரத்தை கட்டி தரேன், நீங்கள் அரண்மனைக்கு வந்து இதை காட்டினேன்னா உங்களை உள்ளே விட்டுருவா, நான் உங்களுக்கு எதாவது தரேன். என்ன பண்ணுறேன்? என்னங்க விறகு வெட்டி பழைக்கிறோம், அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நாங்கள் சந்தையில் கொண்டு விற்றுட்டு வந்து அது மாவோ ஏதோ வந்து கூழ் காய்ச்சி குடிப்போம், ஏழைகள் நாங்கள். ஐயோ பாவம்னு நினச்சிண்டான். அதே மாதிரி இந்த விறகு வெட்டி வந்து உள்ளே போய் பார்த்த உடனே, அரண்மனைக்குள்ளே வந்து பார்த்த உடனே ராஜா என்ன பண்ணால், இவருக்கு விறகு வெட்டுறது தான் தொழில், வேறு ஏதாவது செஞ்சால் அவரால் பண்ண முடியாது, தொழில் கொடுத்தா பண்ண முடியாது. சந்தன காடு ஒன்று எழுதி வைனா. சாதாரண சொல்லி கிள்ளி பொறுக்கின்னு இருக்கார். சந்தன காடு எழுதி வை, இந்த ஆள் நல்லா வசதியாக இருக்கட்டும். அப்போ ஒரு சந்தன மர காடு உனக்கு எழுதி வச்சுருக்கேன், சௌக்கியமாக இருன்ட்டு. பல வருஷம் கழிச்சு அவருக்கு ஞாபகம் வந்தது, இவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா அந்த காட்டில் அந்த வீடு இருக்குமா, இந்நேரம் பணக்காரன் ஆகியிருப்பானா, நகரத்துக்குள்ளே வந்திருப்பானா தெரியல. பார்த்தா அதே காட்டில் அதே குடிச்சாலும் அதே மாதிரி இருக்கான். என்னப்பா சந்தன காடு கொடுத்தேனே? ஆமாம் ராஜா கொடுத்தாங்க. என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த முன்னாடி விறகெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் விறகாக கொடுப்பேன், கொஞ்சம் நெருப்பில் போட்டு எரிச்சுட்டு அடுப்பு கறியாக கொடுப்பேன். இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன கொஞ்சம் வாசனையாக எரியறதுன்னு. அதையும் கொளுத்தி தான் விற்கிறான். சந்தன கட்டையோட வேல்யூ தெரியலையா? அது பாபா சொல்கிறார். அது மாதிரி துர்லபமான மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு. இந்த ஜென்மாவில் நீ பகவானை உணர்ந்து அவரோட கலக்கவே முடியும். எல்லையில்லாத ஆனந்தத்தை அடையிறதுக்கே வழி இருக்குங்கிறத. ஒரு பட்சி பிறக்கிறது பட்சியாக தான் சாகும், மிருகம் பிறக்கிறது மிருகமாக தான் சாகும். ஒரு மனுஷன் பிறந்து தன்னை படைத்த தெய்வத்தோடு கலக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம். அப்படிங்கும் பொழுது இந்த ஜென்மாவை வீணடிக்க முடியுமா? இப்போ இந்த பகவானை உணர்றதுக்கான மார்க்கத்தை என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ, இந்த மண்ணகத்தே தெய்வ வாச்சகம் கேட்ட பின் மாறுதலும் உண்டாமோ. எண்ணாமலே மனசு இருந்துடுத்துனா ரமண பகவான் மாதிரி ஆகிடுவோம். அவ்வளோ யோக்கியதை நமக்கு இல்லையே, என்ன பண்ணுறது? மனசு நினச்சுட்டே இருக்கு, முழிச்சுட்டு இருக்கும்போது நினச்சிட்டே இருக்கு, நினச்சதில் பாதிக்கு மேலே வாயு வளரிண்டே இருக்கு. அப்புறம் படுத்துண்டா தூக்கத்தில் அச்சு புச்சு கனவாக வருது, எப்போ ஒடுங்கும்னே தெரிய மாட்டேங்கிறது மனசு. என்ன வழின்னா, எண்ணாமல் இருக்க முடியாது. எண்ணுவது இறைவனுடைய எண்ணமாக இருக்கட்டும். குருஜி முரளிதர சுவாமியோட ஒரு பாட்டு உண்டு. பேசாதிரு 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 ஞான தங்கமே, பேசாதிருக்க முடியாவிட்டால் கண்ணனை பற்றியே பேசிடு. நினப்பெல்லாம் பகவானை பற்றி, பேச்செல்லாம் பகவானை பற்றி, செயலெல்லாம் பகவானை பற்றின்னு அப்படி ரெகுலேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு எப்பவும் சத்சங்கத்திலேயே இருக்கணும். அது எப்பவுமே முடியாது. எங்களுக்கு வீடு எல்லாம் இருக்கே, தொழில் இருக்கே இல்லைன்னா, எந்த இடத்துல சரீரம் இருந்தாலும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இந்த வையகத்தேன்னு. உடம்பு எந்த இடத்துல வேணால் பிராரப்தப்படி தன் வேலையை பண்ணட்டும், மனசு பகவானையே நினைக்கணும். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து சாத்தியப்பட்டுடுத்துன்னா இந்த பிறவியோடு நம்ம பகவானோட கலந்துடலாம்னு மகான்கள் சொல்கிறார். சத்சங்கம்ங்கிறது என்ன? சுவாமி சொல்லுவார், இப்படி உட்காந்து கேட்குறது ஒரு சத்சங்கம், இப்படி புஸ்தகங்களை படிக்கிறது ஒரு சத்சங்கம், உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்தோட சங்கம் வச்சுக்கிறது நிரந்தர சத்சங்கம்னு சொல்லுவார். அப்போ அந்த சத்சங்கத்துக்காக பாடுபட வேண்டியதுதான் நம்ம ஜென்மாவுடைய ஒரே பிரயோஜனம். பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட்டோம், வீடு வாங்கினோம், குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாச்சா, வாழ் வேணுங்கிறதுலாம் பண்ணியாச்சு. இன்னும் பேரனுக்கு பண்ணணும், பேத்திக்கு பண்ணணும், கொள்ளு பேரனுக்கு பண்ணணும், கொள்ளு பேத்திக்கு பண்ணணும். இந்த கமா என்றைக்கு ஃபுல் ஸ்டாப் ஆகும்? ஆகவே ஆகாது. அதனால் உனக்கு நீ என்ன பண்ணிட்டேன்னு பெரியவா ஒருத்தரை பார்த்து கேட்டார். பிள்ளைக்கு பண்ணேன், பொண்ணுக்கு பண்ணேன், பேரனுக்கு பண்ணேன், பேத்திக்கு பண்ணேன், பொண்டாட்டிக்கு பண்ணேன், உனக்கு என்ன பண்ணிட்டேன்னு கேட்டார்.
உன்னுடைய ஜீவனுக்கு என்ன பண்ணிண்ட? திருமூலர் சொல்றார், சிவனார் என்ன ஜீவனார் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிலார், ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனாருள் இட்டு இருப்பாரேங்கிற. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறது தான் நம்ம நிஜமாவே. இந்த உடம்பு நம்ம இல்லை. இந்த உடம்புங்கிறது மேலே இருக்கிற ஒரு கூடு தான், ஒரு கேஸ் தான். அது நம்மளாலே உணர முடியாது. இதுக்கெல்லாம் பெரிய தத்துவஞானமெல்லாம் வேணாம். மாறிண்டே இருக்கக்கூடிய மாம்சமயமான இந்த உடம்பு நம்ம இல்லை. எண்ணெய் குவியலான இந்த மனசு நம்ம இல்லை. இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு ஜீவனாக தான் நம்மளை நம்ம உணர முடியும். ஜீவனை தாண்டின ஆத்மஸ்வரூபமாக உணர்றதுக்கு அகங்காரங்கிற நிலையை கடந்தால் தான் முடியும்னு ரமண பகவான் சொன்னார். இந்த அகங்காரம் தான் நம்மளையும் பகவானையும் சேர விடாமல் தடுக்கிறது. இப்போது தேட்டரில் சினிமா போடுவான், 10 நாள் முன்னாடி ஒரு சினிமா ஓடித்து, அப்புறம் வேற ஒரு படம் வருது, அதுக்கப்புறம் வேற ஒரு படம் வரும். படங்கள் மாறிண்டே இருக்கும். எது மாறாதுன்னா திரை மாறாது, அது அப்படியே சாஸ்வதமாக இருக்கும். அப்படி ஆதார வஸ்துவாகிய ஆத்மஸ்வரூபங்கிற நிலைக்கு நாம் போகணுமே தவிர திரையில் தெரிகிற சலன படங்களாகவோ அதை பார்த்துட்டு அழுதுன்ட்டுருக்கிற அச்சுபிச்சாவோ நாம் இல்லாதபடிக்கு அப்கிரேட் ஆகி உள்ளுக்குள்ளே போகணும். அதுக்கு தான் சத் சங்கம் இருக்குது. பிரவச்சனம் பண்ணுற ஒருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பார்த்தார். பரமஹம்சர் சொன்னார், உபன்யாசம் பண்ணிட்டு, ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ஜனங்கள் வரா, நல்ல கூட்டம் வருது, நல்ல சம்பாவனை பண்ணான்னார். அப்படியா, பிரவச்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பகவான் கட்டளை கொடுத்தாரான்னு கேட்டார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எங்கேயா போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னா பகவான்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா? எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறார். அவர் சொல்ல, பரமஹம்சர் சொல்கிறார், பகவானோட கட்டளை இருந்து நீங்கள் சொன்னால் உங்கள் பேச்ச ஜனங்கள் என்றைக்கும் கேட்பா, இல்லைன்னா அன்றைக்கி கை தட்டிட்டு எழுந்து போயிடுவா, உங்களை யாரும் மதிக்க மாட்டா கொஞ்ச நாள்லன்னுட்டேன். இப்போ பகவானோட கட்டளை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், நீ சொல்கிறபடி நீ இருக்க ஆரம்பிச்சோட்டன்னா பகவானோட கட்டளை இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நான் சொல்கிறதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. இப்போ நான் புண்டலீக சரித்திரம் உபன்யாசம் பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்பா இருந்தபோது அவளுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னுட்டா, நான் சொல்கிற புண்டலீக சரித்திரங்கிறது வெறும் ஷோ, அதில் நிஜம் இல்லையே. அம்மாவோ அப்பாவோ ஒரு டம்ளர் தண்ணி கொடுன்னா நொன்னு பிடிங்கின்றியே அப்படின்னு எரிஞ்சு விழுந்துட்டேன்னா பப்ளிக்கு அது தெரியாது. வெளியில் பார்க்குற பெரிய பாகவதர் நினைப்பான், பாண்டவனுக்கு தெரியுமே, நீ அவனை ஏமாற்ற முடியாது. அப்போ நம்ம சொல்கிறதுக்கும் செயலுக்கும் உண்மையாக இருந்துட்டா வாக்கில் சத்தியம் உண்மை ஒளி உண்டாகும்னு பாரதியார் சொல்கிறார். அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சிவன் சார் சொல்கிறார். அப்சல்யூட் ஹானஸ்டி. நீ பிரத்தியாருக்காக எதுவும் பண்ணாது. ஒரு பாட்டு பாடினியா மனசு உருகி அழுது பகவானுக்காக பாடு. உன்னை 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த நாட்டில் எத்தனையோ பெரிய பெரிய உஸ்தாது கலைஞர்கள்லாம் இருந்த காணாமல் போயிட்டா, பெரிய பெரிய வித்வான்கள்லாம், பெரிய பெரிய பண்டிதான்லாம் இருந்து காணாது போயிட்டா. அது விஷயம் இல்லை. சபையில் அப்ளாஸ் வாங்கிறதுக்காக நம்ம உட்காண்டிருக்கோம் இல்லை. நம்ம லட்சியம் என்ன? அடியார்கள் எப்படி பாடினாலோ, ஒரு துக்காராம் மகாராஜோ, ஒரு ஏகநாத் மகாராஜோ, அப்பர் சுவாமிகளோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ, ஆழ்வாராதிகளோ எப்படி உருகினாலோ அந்த மாதிரி ஒரு உருக்கம் எனக்கு வேணும்னு பக்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோமே தவிர, அப்படி வந்துட்டா என்ன ஆகும்னு கேட்டால், இந்த ஜீவபோதம்ங்கிறது கம்ப்ளீட்டாக, அந்த அகங்காரங்கிறது இல்லாமலே போய் ஜீவன் சிவனாக மாறும்னு நம்ம சுவாமி சொல்கிறோம். அதுதான் இந்த ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனம். இப்போ அப்படி யார் நமக்கு பண்ணி கொடுப்பா? அந்த வழியை யார் காட்டுவான்? சத்குருநாதர் காட்டுவார். அப்படி குருநாதருடைய பணியாக அவர் நினைக்கிறது என்ன? संतांच्या उदीम उपदेशाची पेट प्रेम सुख साठी देती घेती संताची ये गावी प्रेमाच्या सुखाळ नाही तळमळ दुःखलेश. சாதுக்கள் எந்த மகான்கள் இருக்காளோ அந்த இடத்துக்கு போனாலே ஒருபடி மேலே போய் சொல்கிறார், அந்த காற்று மேலே பட்டாலே பிரேமம் உண்டாயிடுங்கிற. மகான்களோட இடத்துக்கு போனால்
என்ன பண்ணணும்னா ஸ்லோகம் சொல்லணுமா, பாராயணம் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? தேமேன்னு இருயா, ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இரும்பார் பகவான். வெறும் இரு, பார்த்துட்டே இரு, சுவாமி அப்சர்வ் பண்ணு, பார்த்துட்டுருக்கிற ஒன்று அப்சர்வ் பண்ணு, உன் எண்ணங்களை கவனி, சலனம் இல்லாமல் இருக்க முயற்சி பண்ணு, அமைதியாக மனசு இருந்துடுத்துன்னா அதுதான் தரிசனத்தோட பிரயோஜனம். ஒரு இடத்துக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இல்லையா, என்ன பிரயோஜனம்? நான் போட்டுருக்கிற ட்ரெஸ் யாராக பார்க்குறாளா, இந்த ஜெருகை எல்லோரும் கவனிக்கிறாளா, துளசி மாலை வெள்ளியில் போட்டுருக்கேன் யாராக பார்க்குறாளா, இப்படி தோணி போயிடுச்சுன்னா நம்ம கோவிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அந்தரங்க சுத்தியோட அப்படி இருக்கக்கூடிய நிலையை சத்குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். குருநாதரை ஸ்மரிக்கிறதோட பிரயோஜனம் என்ன? ஜனனம் மரணம்ங்கிற 2 சுழற்சியிலேருந்து விடுபட்டு மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்மரணம்ங்கிற நிலைக்கு நம்மளை கூட்டின்னு போயிடுவார். அதுதான் குருநாதருடைய பரம கருணை. அதுக்காகவே சுவாமி பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணி சில இடங்களில் ஆசிரமங்கள் அமைச்சு முடிவாக தபோவனத்தை தன்னுடைய திருமேனியை இருத்தி கொண்டு உலகம் பூரா அவரோட சாநித்தியம் இருக்குது. எத்தனையோ உலகத்தில் பல நாடுகளில் சுவாமிக்கு சன்னதி இருக்குது. சில இடங்களுக்கு போகிறதுக்கான பாக்கியம் எனக்கே கிடச்சிது. ஒரு ஊரில் சுவாமி அப்படி கொண்டாடுறா. பெயர்பட்ட ஒரு பிரம்ம ஞானி, ஒரு பழுத்த பழம், அம்மாவும் அப்பாவும் தெய்வமும் குருவும் தாத்தாவும் குழந்தையும் எல்லாமான ஒரு சுவாமி கிடச்சிருக்கே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படி இந்த குரு சேவை பண்ணுறதுக்கான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக திருமேனி இருந்தபோது பண்ணின அத்தனை திருவிளையாடல்களையும் அர்ச்சாவதார திருமேனியோட சுவாமி பண்ணார். அதுக்கு தான் அவர் இது மாதிரி சன்னிதானங்களில் கோவில் கொண்டு இருக்கார். இந்த ஆராதனை தினத்தில் குருநாதனை வைதீக முறையில் ஆராதனை பண்ணுறது, நாம சங்கீர்த்தன முறையில் ஆராதனை பண்ணுறது, அப்புறம் ஏழைகளுடைய பசி ஆற்றுவதுங்கிற அன்ன பிரசாதத்து மூலமாக அது ஒரு வழிபாடு, அன்ன சமர்ப்பணங்கிற ஒரு வழிபாடு. இப்படியெல்லாம் பண்ணி குரு பிரீத்திக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்கிறார். பாகவத மகாத்மியத்தை சொல்கிறது, சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ருகு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீத்தோ வைகுண்டம் யோகி துர்லபம்னு சொல்லியிருக்கு. சிந்தாமணின்னு ஒரு கல் இருக்காம். அந்த கல் இருந்தால் உலகத்தில் என்னென்ன சுகங்கள் உனக்கு வேணுமோ அவ்வளவு நீ நினச்ச மாத்திரத்தை உனக்கு கிடைச்சிடும். சிந்தாமணிகி லோக சுகம். சுரத்ருகுங்கிறது கல்பக விருட்சம், கல்பத்தரு. அது சொர்க்கம் வரையில் உண்டானதெல்லாம் உனக்கு கொடுக்குமா? அதோட டெரிட்டரி அதோடு முடிஞ்சது. அதுக்கு மேலே உண்டான ஆனந்தம் யார் கொடுப்பா? பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். குருநாதர் சந்தோஷப்பட்டார்னா நீ இருக்கிற இடத்தையே உனக்கு வைகுண்டம் ஆக்கி கொடுத்துருவார். உன் சரீரமே தேவாலயமாகி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் சிவமாக ஆகி நீ போகிற இடமெல்லாம் தெய்வீகத்தை நீ சொல்லிகிட்டே போகிற மாதிரியான நிலைமைக்கு குரு ஒன்று ஆக்கிடுவார். அந்த குரு கருணை கிடச்சிதுங்கிறதோடைய அடையாளம் என்னன்னா, நான் இல்லை, நான் ஒன்றுமே இல்லைங்கிற தெளிவு உண்டாயிடும். தபோவனத்தில் ஒரு பக்தரை கூப்பிட்டு புஸ்தகமெல்லாம் அடுக்க சொன்னார் சுவாமி. புஸ்தகங்கள்லாம் அடிக்கின்றுக்கிறத அந்த ஆன்மீக லைப்ரரியில் ரமண பகவானுடைய நான் யாருங்கிற புஸ்தகத்தோட சான்ஸ்கிரிட் வெர்ஷன், நான் யாருங்கிறது இங்கிலீஷில் ஹூ அமைன்னு சொல்லுவாள், சான்ஸ்கிரிட்டில் கோஹம்னு இருக்கும், கோ அகம், நான் யார். இதுதான் ரமண பகவான் நமக்கு சொன்ன விசாரம். இந்த உடம்பு நான் இல்லைங்கிற தெளிவு நமக்கு டெஃபினட்டாக வேணும். ஏன்னா இந்த உடம்பு ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும், அல்லது நாம் உடம்பை விட்டு போயிடுவோம் இல்லையா? சாஸ்வதமாக யாரும் வச்சுக்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ பேர் காலமாறதை பார்க்குறோம், போய் துக்கம் விசாரிக்கிறோம், சுபஸ்வீகாரத்தை கலந்துட்டு அங்கே போடுற அப்பம் படையெல்லாம் தின்னுபிட்டு திருப்பி பழையபடி ஆயிடுறோம். இது நமக்கும் உண்டே ஒரு நாளைக்கு அப்படின்னு தோண மாட்டேங்கிறது. போயிட்டார் அப்படின்னா போனதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டார்னு தோண மாட்டேங்கிறது. நம்ம போகிறோன்னா எங்கே போகிறோம்? உடம்பு இந்த ஊர் எல்லையில் இது ஒரு நமக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் அங்கே தான் போட்டேன். அங்கே நமக்கு ஒரு பெட்டு ரெடியாக இருக்குது, அங்கே கொண்டு வச்சுருவா, நெருப்பு போடுவா, சுடாது உடம்புக்கு. உள்ளே இருக்கிறது என்ன ஆச்சுங்கிற ஒரு ஆராய்ச்சி வேணும் இல்லையோ? அது தெரியாது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது. ஆண்கள் சொல்கிறா
நீ ஆத்மஸ்வரூபம் உனக்கு அழிவில்லைங்கிறா. இது எப்படின்னா அந்த ஃபார்முலா ஸ்டெப்பு தெரியாமல் லாஸ்ட் பேஜை பார்த்து சம்மு ஆன்சர் பண்ணுற மாதிரி இது. அது தப்பு. ஸ்டெப் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த ஸ்டெப்பு சோபான கிரமங்கிறது யார் கற்றுக் கொடுப்பா? குருநாதர் டபக்குன்னு ஆன்சர் லாஸ்ட் பேஜை பார்த்து சொல்லித்தர மாட்டார். அதனால் நமக்கு படிப்படியாக இந்த வழியை காட்டுவேன். பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு. பக்தி மார்க்கத்தில் இருங்கோ, நாமா சொல்லுங்கோ, சகுண ரூபத்தில் பகவானை வழிபடுங்கோ. சகுண ரூபத்தில் விநாயகர்லேருந்து ஆஞ்சநேயரில் இருக்கிற எல்லா ரூபமும் சேர்ந்த ஒரு ரூபம் எது? சத்குருநாதருடைய சுரூபம். கந்தனை கண்ணனை கையிலாயநாதனை கௌரியை கணபதியை நான் கண்டதில்லை. தெய்வம் எல்லாம் எனக்கு தேவா நீ ஒருவனே. தேவாதி தேவா ஹரிதாசனை காவா சத்குரு ஞானானந்தா. அத்தனை தெய்வங்களையும் ஒரே வடிவத்தில் பார்க்கலாம்னா ஒரு பிரம்மஜானியோட வடிவத்தில் தான் பார்க்க முடியும். அகங்காரம் மமகாரம் இல்லாமல் லோகக்ஷேமத்துக்காகவே தபஸ் பண்ணி அத்தனை ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணுற பிரம்மஜானி ரூபத்தில் தான் தெய்வம். அதுக்கு தாண்டி நம்ம வழிபட வேண்டிய சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரத்யக்ஷ தெய்வம் அதுதான். அப்போ அந்த குருநாதன்ட்ட வந்துட்டோம்னா தத்துவ விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை நமக்கு அனுபவத்தில் அவரே கொடுத்துருவார். இந்த பக்தர் புக்கு அடிக்கிட்டு இருக்கிறது அந்த கோகம்ங்கிற புக்கு பார்த்தார். பார்த்த உடனே கொஞ்சம் வாசிக்கணும்னு ஆசை வந்துடுத்து அவருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு. நிறைய புஸ்தகம் படிக்கலாம், நிறைய லெக்சர் கேட்கலாம், எது அனுபவத்தில் வரும்னு தெரியாது இல்லையா? குருநாதன் தானே இந்த அனுபவம் கொடுக்க முடியும். குருபஜனாச்சா மகிமான களே ஆகம நிகமாசி. குருபஜனாச்சா மகிமான களே ஆகம நிகமாசி. குருநாதன் மகிமை ஆகம நிகமங்களில் சொல்ல முடியல. எப்படி தெரிஞ்சுப்ப? அனுபவத்தே ஜானதி ஜே குருபதி சேரகிவாசி தன்ய தன்ய ஹோ பிரதட்சிணா சத்குரு ராயாச்சி. படிச்சுட்டே இருக்கிறது சாமி வந்துட்டார். பார்த்துட்டா சுச்சு சாமி வந்துட்டார். நம்ம புஸ்தகத்தை அடுக்க சொன்னால் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே. நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சாமி கோச்சிக்க மாட்டேன். பார்த்து தானே எழுதியிருக்கா பாட்டு. அன்பே உருவாய் கொண்டவராம் ஆலின் கீழே அமர்ந்தவராம் அபயம் என்றே வந்தோர்க்கு அல்லல் தீர்க்கவே வந்தவரா. அன்பே வடிவமான சுவாமி. இந்த பக்தர் புஸ்தகத்தை வச்சுன்னு இப்படி சுவாமிகிட்ட நீட்டுறார். சாமி இது வாங்கி இப்படி படித்தார். கோஹம் அப்படின்னு படித்தார். நான் யார் படிச்சுட்டு ஷெல்ஃபில் வச்சுட்டே நாஹம் அப்படின்ட்டு போயிட்டேன். அதான் ஆன்சர். ஐ எம் நாட், அவ்வளோதான். நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல. நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனசு இல்லை, என்னோடய வஸ்துக்கள் இது என்னோட பொருள், என்னோட உறவுகாரா அப்படின்னு நினைக்கிறிய அவ்வளவும் மண்ணாக போகிறது. எதுவுமே உனக்கு சாஸ்வதம் இல்லை. அப்போது அழியிற உடம்புக்குள்ளே இருந்துன்னு அழியாத தெய்வீகத்தை தேடுறதுக்கு தானே உயர்ந்த ஜென்மா கொடுத்துருக்கு. இப்போ அந்த நாட்டம் வரும் பொழுது பகவத் சிந்தனை, சத்சங்கம், உலகத்தில் எல்லா உயிர்களாக இருக்கிற பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை, எளிமையான வாழ்க்கை, குரு ஸ்மரணம். எப்பவும் குரு ஸ்மரணம் எப்படி கிடைக்கும்? நாம ஜபத்தினால கிடைக்கும். நாமம் சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்ல 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 யோகிராம் சுரத்குமார் நம்ம சுவாமியோட நாமாவை மந்திரமாக்கி நமக்கு கொடுத்துருக்கார். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா ஞானானந்தா ஞானானந்தா
சத்குரு ஞானானந்தா. சிரமமே இல்லையே, ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப இனிமையாக வேறு இருக்குது. அதுவும் இந்த அழகான ரூபத்தை மனசில் நினச்சிட்டு சொன்னால் அதை விட ஆனந்தம் சுக சாதனை வேறு என்ன இருக்குது? கஷ்டப்படாமல் அனுகிரகம் பண்ணுறதுக்கு சுவாமி தயாராக இருக்கார். அப்படி நாமஸ்மரணை, அப்புறம் சுவாமியோட மகிமைகள், சுவாமியோட குணங்கள், அவருடைய பக்தாளு அனுபவங்கள்லாம் கேட்குறது, அவர் எப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக இருந்தாருங்கிறது தெரிவிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கேட்குறது. அதுக்கான புஸ்தகங்கள்லாம் மகான்கள் எழுதியிருக்கா. சுவாமி மேலே அஷ்டோத்திரம் இருக்குது, சகஸ்ரநாமாவளி இருக்குது, நிறைய பக்தாள் அனுபவத்தில் பாட்டுக்களாக எழுதி தள்ளியிருக்கா. சில பாட்டுக்கள்லாம் பாட முடியாத, தொண்டை அடைச்சி போயிடும். ஜிஎஸ் மணி மாமா சுவாமி சித்தியான போது அவர் பாடினது பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும். ஆலயம் அருளாலயம் லீலைகள் நிகழ்த்த திகழ்ந்த தபோவனம் ஆலயம் அருளாலயம் ஞாலம் எங்கிலும் காணற்கரிய ஞானி என்றே நீ விளங்கி நின்றாய். ஞாலம் எங்கிலும் காணற்கரிய ஞானி என்றே நீ விளங்கி நின்றாய். காலம் எல்லாம் நான் கரம் குவித்தேன், காலம் எல்லாம் நான் கரம் குவித்தேன், உன் கருணை அனுபவித்தேன். காலம் எல்லாம் நான் கரம் குவித்தேன், கருணை அனுபவித்தேன், உன் கருணை அனுபவித்தேன். ஆலயம் அருளாலயம். அந்த கிருபையை நினச்சி கை குவிச்சுன்னு அழறதை தவிர நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்? மிகத்துக்கு வேணுங்கிறதும் பண்ணி நமக்கு அத்தியாத்ம சாதனையும் கொடுத்து கையை பிடிச்சி மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு கூட்டின்னு போகிற அப்பேற்பட்ட ஞானி அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் விசாரப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அப்போ அந்த குருநாதனை எப்படி ஆராதனை பண்ணுறதுங்கிற கிரமம் எப்படி வச்சுருக்கா? ஸ்ரீகுரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குருங்கிற குரு சதுஷ்டயம். நம்ம குரு ஸ்ரீகுரு, அவரோட குரு பரமகுரு, அவரோட குரு பரமேஷ்டி குரு, அவரோட குரு பராபர குரு. அப்படி 4 தலைமுறை தெரிஞ்சுக்கணும், அவ நாமங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த குருநாதனை ஸ்மரிக்கணும். இவா 4 பேருக்கு சமமாக 4 வைதிகாலை போடுவாள். ஏன் வைதிகாலை வைக்கிறான்னா, குருஜி முரளிதர சுவாமி சொன்னார், எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, மந்திராதீனமானது. மந்திரமெல்லாம் வேதத்தில் இருக்கு, வேதம் வைதிகால்கிட்ட இருக்கு. அதனால் வைதிகாலுக்குள்ளே எல்லா தெய்வமும் இருக்குங்கிறது கணக்கு. அதான் விஷயம். பூரணமாக அத்தியனம் பண்ணி அந்த வேத விதிப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டான்னா தெய்வ பிராமண சந்நிதௌ அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி பாகவதோத்தமாளாக இருக்கிறவா, நாமம் சொல்லி 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 லோகக்ஷேமத்துக்காகவே பஜனை பண்ணிட்டு இருக்கிறவா, அந்த திருமேனிலையும் பகவானோட சாநித்தியம் உண்டு. அதனால் 16 பேரை வைதிகாலாகவோ இல்லை வைதிகாலும் பாகவதாளமாகவோ வைக்கிறதுங்கிறது சம்பிரதாயம் உண்டு. நம்ம போதேந்திர சுவாமி மடத்துலையும் அப்படி நான் பார்த்துருக்கேன். அப்போ குரு பரம்பரைக்காக ஒரு வர்க்கம். இன்னொரு வர்க்கம் என்ன? பகவானுடைய நாமங்கிறது. பகவானுடைய நாமம் எவ்வளவு? சகஸ்ரநாமம்னு சொன்னால் அது ஒரு கணக்கு, அவ்வளோதான். அனந்த நாமா தான், எண்ணவே முடியாது. அவதாரங்களையும் எண்ண முடியாது, நாமாவும் எண்ண முடியாது, மகிமையை சொல்லவே முடியாது, அவ்வளோ மகிமை. பெருமாளா சகஸ்ரநாமம், சிவபெருமானா சகஸ்ரநாமம், அம்பாளா சகஸ்ரநாமம், மகிமை சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது பிரதானமாக என்ன சொல்கிறோம்? துவாதச நாமா சொல்கிறோம். கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா. இது சுக்லபக்ஷத்துக்கு. கிருஷ்ணபக்ஷத்துக்கு சங்கர்ஷண வாசுதேவ பிரத்யும்ன அனிருத்த புருஷோத்தம தோஷதா நாரசிம்மா அச்சுதா ஜனார்தன உபேந்திரா ஸ்ரீஹரி ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு
எப்படி ஆராதனை பண்ணுறாலும் அப்படி ஒரு 12 நாமா, அப்படி ஒரு 12 நாமா. இந்த நாமாவுக்காக, அதாவது பகவானுடைய நாமாவோட பிரதிநிதியாக ஒருத்தரும் குரு பரம்பரைக்கு ஒருத்தருமாக மினிமம் 2 பேரை வச்சு அந்த ஆராதனை பண்ணுறது. அவளுடைய திருவடியை அலம்பி பகவான் திருவிக்ரம் அவதாரம் எடுத்த பொழுது 3 அடி மண்ணு கேட்டார் வாமனமூர்த்தியாக. நம்ம சுவாமி வாமனமூர்த்தி தான், குள்ளமாக இருப்பார். இந்த பூமியை நமக்கு கொடுத்தாலே நடராஜையரோட குடும்பம். அவாட்ட நான் சொன்னேன், நீங்களா பரமபாக்கியம் பண்ணியிருக்கேள், சத்குருநாதருக்கு பூமி கொடுத்துருக்கேள். திருமூலர் சொல்றார், அகரம் 1000 செய்து முடிக்கில் என், அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கில் என், பகரும் ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானேங்கிறார். 1000 அக்ரஹாரங்களை உண்டாக்கி வைதீகமாக ஸ்ரத்தையோடு இருக்கிற வைதீகாலுக்கு கொடுத்தா என்ன புண்ணியமோ, 1000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணால் என்ன புண்ணியமோ, அந்த புண்ணியம் ஒரு பிரம்மஜானியோட ஒரு பகலுக்கு பிட்சைக்கு கொடுத்தா அந்த புண்ணியத்துக்கு சமமாகதான். பிரம்மஞானிக்கு ஒரு வேளை பிட்சைக்கு கொடுத்துட்டேன்னா அந்த அந்த புண்ணியத்தை வர்ணிக்க முடியாதுன்னு திருமூலர் சொல்கிறார் இல்லையா? எப்பேற்பட்ட பாக்கியம் இது, எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? அப்போது அந்த பிரம்மஞானியை இந்த வைதீகால் ரூபத்தில் வரித்து அவளோட திருவடி அலம்பணும். எதுக்கு? வாமனமூர்த்தியாக பகவான் உலகளந்த பொழுது 3 அடி அளந்தார் இல்லையா? இப்படி ஒரு அடி அளந்தார், அவ்வளவு பூமண்டலத்தையும் அளந்துவிட்டார். அப்படி ஒரு அடி அளந்தார், ஆகாச மண்டலம் பூரா அளந்துவிட்டார். 3வது அடிக்கு இடம் இல்லை. 3வது அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்டார். தரையை 3 அடி தானேப்பா, தரையை நுட்டியப்பா, எங்கேன்னு கேட்டார் மகாபலிகிட்ட. மாட்டினுட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. பகவான்கிட்ட கொடுக்குறேன்னு 9 மாட்டினுட்டோம். கொடுக்குறேன்னு சொன்ன நான் மிச்சம் இருக்கேன், என்ன கொடுத்துட்டேன்னு நானா ஆத்ம நிவேதனம் பண்ணினானா. இந்த நடராஜையருடைய பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், அம்மா பகவானுக்கு பூமி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அவள் பதில் சொன்னா, பகவானுக்கு நம்ம கொடுக்க முடியுமான்னா இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொல்லாதீங்கோ. பிரபஞ்சம் பூரா யாரோடதோ அவருக்கு யார் எதை எடுத்து கொடுக்கறது? மகாபலிக்கு அந்த எண்ணம் கொடுக்குறேங்கிற எண்ணம் இருந்ததுனால தான் பகவான் கொடுக்கறதுக்கு நீ யாருன்னு அவருக்கு புரிய வச்சான். என்னது எடுத்து எனக்கு படுறா கொடுப்ப நீ அப்படின்னு சொன்னான். அப்படி பகவானோடது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோங்கிற புத்தியோடு அவள் அந்த நிலத்தை கொடுத்ததுனால பகவான் இங்கே சாநித்தியமாக உட்காந்துட்டு இருக்கார். கோவிந்தபுரத்துக்கு வந்து சன்னதி ஏற்பாடு பண்ண சொல்லி குருஜி நமக்கு ஆக்ஞை பண்ணார். சுவாமிக்கு சன்னதி கட்டணும்னு ஒரு அபிப்பிராயத்தை ரொம்ப வருஷம் முன்னாடி யோகிராம் சுரத்குமார் மகாராஜிட்ட எந்த இடம்னு நிர்ணயம் ஆகாத போது நான் வரமாக கேட்டிருந்தேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டெம்பிள் ஃபார் சத்குரு ஞானானந்தா கன்ஸ்ட்ரக்ட் மை ஃபாதர் இஸ் பிளெஸிங்னு ஒரு தட்டி ராமான்னு கல்கண்டு கொடுத்து விட்டார். இந்த இடம்னு அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட சொல்லலை. கோவிந்தபுரத்தில் இடம் தரேன்னு விலைக்கு தரேன்னு 1-2 பேர் வந்தால், சும்மா தரேன்னு 1-2 பேர் சொன்னால், ஆனால் அவளால் கொடுக்க முடியலை. பகவானோட எடுத்து பகவானுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம யாருங்கிற எண்ணம் இவாளுக்கு இருந்ததுனால அவள்கிட்டேருந்து சாமி இடத்த வாங்கிட்டார். எல்லாரும் சாமி கொடுத்துட முடியாது, சாமி நம்மள்டேருந்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். அந்த சமர்ப்பண புத்தியோடு அப்படி பண்ணி அந்த திருவடியை மேலே அம்பரம் ஊடறுத்துங்கிற ஆண்டாள் ஆகாசத்தை பொழந்துன்னு அந்த திருவடி மேலே போன பொழுது பிரம்மதேவன் தன்னோட கமண்டல தீர்த்தத்தினால பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணினாராம். அந்த பாத தீர்த்தம் ஆகாச கங்கையாக ஆகாசத்திலே சஞ்சாரம் பண்ணிட்டு பகீரதன் தபஸினால் பூமிக்கு இறங்கி வந்தது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போது பகவானுடைய வலது கால் கட்டவரல் இருக்கே, அது அதில் கங்கா அம்சம் இருக்குங்கிறதுனால, ஆகாச கங்கை பட்டதுனால இந்த வைதீகாலை உட்காந்து வைக்கிறோமே, குரு வர்க்கத்துக்கும் பகவானோட நாம வர்க்கத்துக்கும் அவளோட வலது கால் கட்டவரலை அலம்புவாள். அதுதான் தீர்த்த நாராயண பூஜைன்னு பண்ணுறாளே, அதுதான் அது, அந்த தீர்த்தம் தான் அது. அந்த கட்டவரல் தீர்த்தம் மகாவிஷ்ணுவே உட்காண்டிருக்கார், குரு ரூபத்திலையும் அவரே உட்காண்டிருக்கார், பகவான் நாமஸ்வரூபத்திலையும் அவரே இருக்கார். அதை வாங்கிட்டு அந்த தீர்த்தத்தை வச்சு அதில் தீர்த்த நாராயண சுவாமி ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஆவாகனம் பூஜை எல்லாம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணி
நிவேதனம் பண்ணி அந்த கலசத்தை எடுத்து இந்த வைத்தியகால பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த தீர்த்தம் தான் நமக்கு கொடுப்பா. போதேந்திரால் ஆராதனையோ பெரியவா ஆராதனையோ தப்போவனத்தில் நம்ம சுவாமி ஆராதனை எல்லாம் அதே கிரமந்தான். இந்த 12 4 16ங்கிற கணக்கில் பண்ணுறது விஸ்தாரமாக பண்ணுறது. சில இடங்களில் 16 16 32 பேர் கூட வைப்பா. ஆனால் இதுதான் அதோட மல்டிப்ளிகேஷன். அதோடைய மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்னா 2 குரு வர்க்கத்துக்கு ஒன்று தேவதா வர்க்கத்துக்கு. அப்படி குருஜி முரளிதர சுவாமி நம்மளை 2 பேரை வச்சு பண்ணு, நிரந்தரமாக நம்ம இப்படியே பண்ணுவோம்னு சொல்லிட்டார். அப்படி கிரமமாக அவளுக்கு வேணுங்கிற புது வஸ்திரம் கொடுத்து அவளுக்கு சொரணத்துலேருந்து வெள்ளியிலேருந்து அந்த உலோகங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி திருவடி அலம்பி பாத பூஜை பண்ணி அவள் பகவானுடைய சாநித்திய ஸ்வரூபமாக இருந்து அவள் அந்த பூஜையை ஏற்றுண்டு அவளுக்குன்னு பிரத்யேகமாக பண்ணியிருக்கிற நிவேதனத்தை பிரத்யட்சமாக அவள் எடுத்துண்டு இப்போ இங்கே எழுந்து அருளுவா, இங்கே வருவாவா. வந்து அவளை நமஸ்காரம் பண்ணி அவள் கையாலேயே தீர்த்தமும் அக்ஷத பிரசாதமும் வாங்கிக்கூடிய நமக்கு பரம பாக்கியம் நமக்கு இருக்குது. இந்த குரு ஸ்மரணை பண்ண 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 நான்கிற தத்போதம் அகங்காரங்கிறது அடியோடு போயிடும். ஒரு உண்மையான குரு பக்தன்கிறவன் அகங்காரம் மமகாரம் இல்லாமல் தான் இருப்பான். அது இருந்துடுத்துன்னா ஏகநாத் சுவாமி தன் பேரை தனியாக போட்டுக்கிறது கூட விரும்பலை. ஏகா ஜனார்தனின்னு சேர்த்து போட்டுட்டார். தனியாக ஏகாங்கிறது ஏக்கமாக இல்லை, அது சேர்ந்து குருவோட ஏக்கமாகி தான் ஒன்றாக இருக்குது. அது மாதிரி அந்த ஐக்கிய பாவம் வந்து தான் குருநாதன் தான் இருக்கார், நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை, சுவாமி தான் இருக்கார், நான் இல்லை நான் இல்லை அப்படிங்கிற பாவனை வர வர பணிவு வர 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 இந்த தேக அபிமானம் நீங்கி ஜீவபோதம் நீங்கி சிவபோதம் உண்டாகும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒத்தொத்தரையும் அந்த நிலைக்கு உயர்த்தணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் மகான்கள் பூமியில் அவதாரம் பண்ணுறா. அப்படி நம்ம சத்குருநாதர் நிகரில்லாத ஒரு பிரம்மஞானியாக, எத்தனையோ மகான்களும் ஞானிகளுமே ஸ்துதி பண்ணக்கூடிய ஒரு ஞானியாக, ஆனால் ரொம்ப சௌலபிய மூர்த்தியாக யார் வேணால் அவரை பார்க்கலாம், எப்போ வேணால் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு நிபந்தனை இல்லாதபடிக்கு. யாரோ சாமிகிட்ட கேட்டாலாம், நான் சில இடத்துக்கெல்லாம் போனேன், அங்கெல்லாம் அவ்வளவு லேசில் பார்க்க முடியல, கெடுபடியாக இருந்தது, இங்கே வந்து நீங்கள் சகஜமாக நடமாடின்னு இருக்கீங்களே, ஒன்றும் நிபந்தனை கண்டிஷன்ஸ்லாம் இல்லையே. சாமி சிரிச்சுன்னே சொன்னாராம், குளம்னா 4 பக்கமும் செவுறு கட்டி வச்சுருப்பா, படித்துறை இருக்கும். ஆறு அப்படின்னா அதுக்கு 2 பக்கம் கரை இருக்கும். சமுத்திரத்துக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு விட்டாரான். அவர் எல்லாம் கடந்தவராகவும் எல்லாம் எதுலேருந்து வந்து எங்கே லயமடைகிறதோ அந்த ஞான சாகரமாகவே இருக்கிறதுனால அன்புங்கிற ஒரே ஒரு சம்பிரதாயம், ஞானானந்த சம்பிரதாயங்கிறது பிரேம சம்பிரதாயம் தான். அந்த இடத்துல வேறு எந்த விதியும் கிடையாது. நீ எப்படி வேணாரு, உன்னை நான் சரி பண்ணி உன்னை ஆட்கொள்கிறேங்கிறதுக்காகவே ஒரு அவதாரம். என்கிட்ட வரணும்னா அப்படி இப்படி இருக்கணுங்கிற நிபந்தனை, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. ஏன்னா நீ வேணும்னு அப்படி இல்லை, உன்னோட பிராரப்தத்தினால் நீ அப்படி இருக்க. உன்னை சரி பண்ணுறதுங்கிறதுக்கு தானே என்னோட வேலை. அப்படி இருக்கும்போது நீ பர்ஃபெக்டாக இருன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் நான் என்னதுக்கு குருவாக இருக்கணும் அப்படிங்கிறது சுவாமியோட கொள்கை. அவரே சொல்லுவார், அழுக்கு துணியாக இருந்தால் தான் வெளுக்க முடியும், வெள்ளை துணிக்கு எங்கள்கிட்ட என்ன வேலை அப்படிம்பார் சுவாமி. அப்படி இருந்ததுனால சுவாமியோடைய கிருபையை அனுபவித்து அத்தியாத்ம அனுபவம் பெற்றவா ஏகப்பட்ட பேர் இருக்கான், கணக்கில்லாதவா இருக்கான். ஏற்கனவே ஞானானந்த வைபவத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு சம்பவத்தை. சிலோன்லேருந்து ஒரு பிள்ளையாண்டான் ஒரு தரம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார். அதை பழப்புக்கு வழி தேடி ஒன்றும் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் வேலை கிடைக்கல. ஒன்றும் படிப்பு இல்லை பாவம், ஏதோ அடிப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், ஒன்றும் பழப்பு கிடைக்கல. யாரோ சொன்னால் அங்கே தபோவனும் பையா சாமி சாப்பாடு போடுவார்னா, சாப்பாட்டுக்கு தானே திண்டாட வேண்டியிருக்கு அப்படின்னு இங்கே வந்துவிட்டார். ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருப்போம், சாமி வேலைக்கு சாப்பாடு போடுவார்னுட்டு. சாமி ஒன்றும் வந்தவாளெல்லாம் வான்னு கூப்பிட்றவர் தான். அன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், வாவென்று அழைக்கும் தபோவனமே மாதிரி வாவென்று அழைக்கும் கோவிந்தபுரமேனு தோன்றதுன்னார். சாமி போன்னு யாரையும் சொன்னதே கிடையாது, நம்மளாக தான் கிளம்பி போகிறோம். அவர் எல்லோரையும் வான் தான் கூப்பிட்றார். இவர் வந்துவிட்டார். வந்து அங்கே இருந்து சின்ன பையன் எடுப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தார். வெளியூர்லேருந்து யாரோ சென்னையிலேருந்து ஒரு பணக்கார ஒரு நகரத்தார் குடும்பம் வந்தது. பட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, சேவையெல்லாம் பண்ண உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த பையனை. அவள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு வந்தால் அதை கொடுப்பா, ரொம்ப பிரியமாக பேசுவா. இவருக்கு என்ன தோணி போயிடுத்து, இவள் எத்தனை நாள் இருக்காளோ இருந்து சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு காரில் கிளம்புறது, காரில் இவளோட ஒட்டின்னு மெட்ராஸ் போயிடலாம். மெட்ராஸ் போகிறது கையில் காசு இல்லை. மெட்ராஸ் போயிட்டோம்னா நம்ம வேறு ஏதாவது பழச்சிக்கலாம். இங்கே வந்தோம், சாமிகிட்ட கொஞ்ச நாள் இருந்தோம்,
ஏதோ சாப்பிட்டோம் கூப்பிட்டோம் எல்லாம் பண்ணோம். நமக்கு மேலே பழப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஏதோ பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு பார்க்குறோம். நம்மளை ரொம்ப பெரிய ஆளாக ஆக்கிறதுக்கு தான் அவன் வந்திருக்கா. அது நமக்கு புரியாது. சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் சரித்திரத்தில் அவர் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கணுங்கிறது தான் அவன் அப்பா அம்மாவுக்கு லட்சியமாக இருந்தது. லைஃப்பில் எது பெருசுன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு இருந்தது. அரசாங்க அதிகாரிகள்லாம் நமஸ்காரம் பண்ணா ஜெகத்குருவாக அவர் ஆப்போறாருன்னு அவளுக்கு அப்போ தெரியாது இல்லையா. இவ்வளோ படிக்க வச்சிருந்த பிள்ளைக்கே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா அது படி சன்னியாசியாக போகிறேங்கிறதுன்னு வருத்தப்படுறா. இந்த பிள்ளை அவளோட ஒட்டின்னு போயிடணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு என்ன ஒரிஜினல் நேம்னு தெரியாது. சிலோன்னு சாமி கூப்பிடுவாரான். சிலோன்னு அப்படின்னு கூப்பிடுவாரான் அந்த பையனை. திடீர்னு என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு இந்த பிரியமாக பேசின்னு இருக்கிற வசதியான குடும்பத்துக்காரா இந்த பையன்கிட்ட சாவி கொடுத்து பட்டியை அங்கே வெய்ய அது எடுத்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் சாவி கொடுக்கறத நிறுத்தினா, பேசுகிறத நிறுத்திட்டா. இவராக பேச்சு கொடுத்தா பதில் பேசுறதில்ல. என்ன ஆச்சு, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையா, அவள் பொருள்லாம் ஒன்றும் எடுக்கலையே, ஏன் இப்படி பண்ணினோம் அப்படின்னு அவள் பண்ணுறான்னு வருத்தம். திடீர்னு ஒரு நாள் சொல்லிக்காமல் குளிக்காமல் சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டா காரில் ஏறி போயிட்டான். இவரோட கனவு இடிஞ்சிடுத்து. ரொம்ப வருத்தம். ஒரு வேதனையாக உட்காண்டிருக்கும்போது வாட்ச்மேன் ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர் கூப்பிட்டாரான். என்ன சிலோன்னு வருத்தமாக இருக்கியா? ஆமாம். இந்த பணக்கார வீட்டில் இருக்கிறவங்களாம் உன்னை கண்டுக்காமல் இருந்தாங்கல்ல கடைசியில்? ஆமாம். நீ ஏதாவது தப்பு பண்ணியா? நான் ஒரு தப்பு பண்ணல. நீ ஒரு தப்பு பண்ணாமல் இருக்கிறதையே உன்னை பற்றி யாரோ தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க தானே? ஆமாம். அதனால தான் அவங்க அப்படி மூஞ்சி தூக்கின்னு போயிட்டாங்க. ஆமாம், நான் அவங்களோட சேர்ந்து மெட்ராஸ் போயிடலான்னு பார்த்தேன், நடக்கலை. யார் போட்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். யாருன்னா சொன்னால் வருத்தப்பட மாட்டிய? இல்லை, இந்த தாத்தா சாமி தான் போட்டு கொடுத்தது. நான் ஆடி போயிடுது. ஐயோ, சாமியேவா அப்படி பண்ணுறது நம்மளை? ரொம்ப வேதனை. நான் என்ன தப்பு பண்ணினேன்? இவர் என்ன பண்ணியிருக்கார், அவள் இல்லாத போது சாவி கொடுத்து இதெல்லாம் வச்சுட்டு வா ரூம்லன்னு சொல்லுவாவா. அப்போது இந்த வாசனை பவுடர் சோப்பெல்லாம் எடுத்து எடுத்து மோந்து பார்ப்பாரான். அவ்வளோதான் அவர் பண்ண தப்பு. சுவாமி இவர் யார், இவர் என்னவா ஆக போகிறாருன்னு அவருக்கு தெரியுங்கிறதுனால இந்த மாதிரி அல்ப புத்தி உனக்கு ஏன் வருதுன்னு சுவாமி கேட்டான். அதனால் ஏதோ என்ன சொன்னாரோ தெரில, அவள் சாவி கொடுக்குறது அப்படி இந்த பையன்கிட்ட பழகிறது நிறுத்திட்டு கிளம்பி போயிட்டான். அந்த கோபத்தில் இப்போ வெளியில் போகிறதுக்கும் வழி கிடைக்கல. இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா வெளியில் சாப்பிட முடியாது, கையில் காசு இல்லை, ஊருக்கு போக முடியாது. ஆனால் கோபத்தை எப்படியாவது காட்டணுமே, அதனால் 2 நாள் சாப்பிடவே இல்லை. இவன் சாப்பிட வரலேங்கிறது அவருக்கு தெரியும். கவர் கேட்காம விட்டார். 2 நாளைக்கு தண்ணியை குடிச்சிட்டு சோர்ந்து போயிட்டான். பாவம், முகம் வாடி இருக்கு. சுவாமி கூப்பிட்டார். என்ன சிலோன் கோவமா அப்படின்னாரா? பதில் சொல்லலை பேசாம. நம்ம வந்தது எதுக்கு? சாமியோடைய சேவைக்கு. பவுடர் வாசனையாக இருந்தால் நமக்கு என்ன, சோப்பு வாசனையாக இருந்தால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவருக்கு சரி அதுக்காக போட்டு நம்மளை இப்படி போட்டு கொடுப்பாளா அப்படின்னு அவர் நினச்சிருக்கார். சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி தானே பக்கத்தில் இருந்து அவருக்கு ஆகாரம் கொடுத்துருக்கார். அன்றைக்கி பசி வேறு வழியில் சாப்பிட்டுட்டார். ஆனாலும் மனசில் அந்த வேதனை தீரலை. அடுத்த நாள் கார்த்தால இட்லி பரிமாறின்னு இருக்கா. அவர் உட்காண்டிருக்கார். வேலை செய்கிற பையங்கனால பக்தாள்லாம் சாப்பிட்டு போன அப்புறம் மெதுவாக வந்திருப்பார் போல இருக்கு. அவர் சாப்பிட்டுன்னு இருக்கிற நேரத்தில் சாமி வந்துட்டார். என்ன அப்படின்னா, இட்லி சாப்பிட்ற சாமி. அப்படியா? கிட்ட குனிஞ்சு இந்த இடத்துல அப்படி ஒரு அழுத்திட்டு போயிட்டார். அவ்வளோதான். அவர் எழுந்திருக்கும் போது சாயந்தரமா என்னன்னு தெரியாது. ஞான தியான சமாதியிலே அருள் நாட்டகமாடிடும் நாள் எதுவோ. ஞான தியான சமாதியிலே அருள் நாட்டகமாடிடும் நாள் எதுவோ. ஹரிநாமத்திலே பிரபுநாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நர்த்தனமாடிடும்
நாள் எதுவோ. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். அலைவற்று அசைவற்று அனுபூதி பெறும் அடியார் முடிவாழ் வைடூரியமேன்னு நினச்சி பார்க்க முடியாத ஞான சமாதி நிலையை அப்படி அழுத்திட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சிலோனோட லைஃப் மாறி போயிடுது. சாமிகிட்டே பல காலம் இருந்து அப்புறம் உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி பல இடங்களில் நிஷ்டையில் இருந்து அப்புறம் சிலோனில் போய் அவர் ஒரு ஆசிரமம் வச்சுட்டு இருந்து, முருகேஷ் சுவாமிகள்னு பேர், காயத்ரி ஆசிரமம் வச்சுட்டு இருந்து இன்றைக்கும் அந்த ஆசிரமம் இருக்குது. அவர் பல காலம் இருந்த பிறகு சித்தி ஆகிட்டார், பகவான் சரணத்தை அடைஞ்சுட்டார்னா. ஒரு பழப்பு தேடி வந்த பையனுக்கு பண்ணுற அனுகிரகத்தை பார்த்தீங்களா இல்லையா? சாமிகிட்ட வந்தவா யாரையுமே சாமி வெறுங்கையோடு அனுப்பவே மாட்டார். அவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? கடுகத்தன ஸ்ரத்தை. வேறு ஒரு சாதனையும் நம்மளால் பண்ண முடியாது, நம்மள்ட்ட அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. துளியூண்டு ஸ்ரத்தை. இந்த ஸ்ரத்தையோடு இருந்தால் கைதூக்கி வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத நிறைவை கொடுத்துடுவார். பேர்பட்ட கருணா சமுத்திரமான குருநாதர். இன்னும் அர்ச்சாவதார மூர்த்தியாக இங்கே எழுந்தருளி இருக்கார், பாதுகா ரூபமாக எழுந்தருளி இருக்கார், பல குருமண்டல ரூபங்களாகவும் அவரே இருக்கார். மகாபரிவாளாகவோ ரமண பகவானாகவோ அவரே தான், சுவாமியே தான் இங்கே இருக்கார். ஆனால் சாமி சொல்லுவார், கடை விருத்தியான் கொள்வார் இல்லைன்னு ராமலிங்க சுவாமிகள் சொன்னதை நம்ம சுவாமி சொல்லுவார். இப்படி இடத்த வச்சுன்னு சாமி உட்காண்டிருக்கார். எத்தனை பேருக்கு அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குங்கிற கேள்வியை நம்மளே கேட்டுக்கணும் இல்லையா? எந்த இடத்துல வந்துட்டா நமக்கு சிரமம் இல்லாமல் கிருபை கிடைக்குமோ அந்த இடம் கிடைச்சும் அதை பயன்படுத்திக்கிறவா எத்தனை பேர்? தபோன தினசரி வழிபாடு ஸ்தோத்திரங்களில் சொல்லப்படாத விஷயம் இல்லை. அதை ஸ்ரத்தையோடு படித்தாலே நம்ம இனிமேல் படிக்க வேண்டிய புஸ்தகம் எதுவும் கிடையாது. அவ்வளவு ஞான அனுபவத்தையும் சுவாமி அதில் பொதிச்சு வச்சுருக்கார். உள்ளம் முருகி பாடணும். சுவாமி சொல்கிற மாதிரி இசையோடு பாடுவதை விட இசைவோடு பாடுவது சிறந்ததும்பர். மனசு உருகி பாடணும். பாட பாட நமக்கு தானே அர்த்தம் ஸ்புரிக்கும், தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய வரும். சுவாமியுடைய பிரசன்ஸை உணருவோம். சுவாமி நம்ம கூட இருந்து கைட் பண்ணுறாருங்கிறது நன்னா பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கலாம். அத்தனை அனுபவங்கள் அவரை கண்ணால் பார்த்து, அவர் வெறும் பேரை மட்டும் சொல்லக்கூடிய, பார்க்காமலே, பார்த்தவாளுக்கு நிறைய அனுகிரகம் கிடச்சிருக்கு. கண்ணால் பார்க்காமலே அவருடைய திருமூர்த்தியை பார்த்து அவருடைய பேரை மட்டும் சொல்கிறவாளுக்கு அத்தனை அனுபவங்களை சுவாமி உண்டாக்குறார். அதில் ஒரு அனுபவம் தான் இந்த பாதுகா மண்டபமே. பிரத்யக்ஷமாக சாமியுடைய அனுகிரகம் தான் இந்த பாதுகா மண்டபமே. அப்படி இந்த குருநாதனுடைய வச்சனாமிர்தம் அப்படிங்கிறத நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு மாதமும் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருடைய விழாவில் சுவாமி பேசின ஞான என்ப வழியில் குறிப்பிட்டிருக்கிற அந்த அருள்மொழிகளை மாதம் பௌர்ணமியில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பௌர்ணமி குரு ஸ்மரண தினமாக இருக்கிறதுனால குருநாதனுடைய ஒரு மகிமைகளை கொஞ்சம் சொல்லிவிட்டு அவருடைய நாமசங்கீர்த்தனத்தை பண்ணிவிட்டு அவகாசம் இருக்கிறாப்பல் நாம் அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். இந்த திருவண்ணாமலையை பற்றி சுவாமி சொல்லும்போது, திருவண்ணாமலையில் வாழ்ந்து அங்கேயே சித்தியாகி இன்றைக்கும் அருள் ரூபமாக இருக்கிற ஞானிகள் பேரெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வரார். இப்போ அந்த பேரெல்லாம் சொல்கிறதோடு அவள் வரலாறையும் நாம் அப்படி பார்த்துட்டே வரோம். அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் வரலாறு கொஞ்சம் பார்த்தோம். அந்த வரிசையில் சுவாமி சொல்லிட்டு இருக்கிறபடி குஹை நமசிவாயருடைய சரித்திரத்தை பார்த்தோம், குரு நமசிவாயர் சரித்திரத்தை பார்த்தோம். அந்த வரிசையில் ஈசான்ய ஞான தேசிகருங்கிற பேரை சுவாமி சொல்கிறார். இதுக்கப்புறம் சேஷாத்ரி சுவாமிகள் பேரும் ரமண பகவான் பேரையும் சுவாமி சொல்கிறார். அதுலேயே இப்போ அந்தந்த கட்டம் வரும்போது அவள் சரித்திரத்துலேருந்து கொஞ்சம் சில அமுத துளிகளை நாம் அனுபவிக்கலாம். அந்த மகான்களை ஸ்மரிக்கிறாப்பில் ரமண பகவானோட ஜெயந்தியும் இப்போ தான் ஆச்சு. அதனால் அவருடைய ஜெயந்தி சுவாமி ஆராதனையும் கிட்டத்தட்ட ஒன்றாவே வரும். அவர் அவதாரம் பண்ணின போது அன்றைக்கி ஆருத்ரா தரிசனம்னே சொல்லப்படுறது. ஜோதி தரிசனமே தான் அன்றைக்கி ரமண பகவான் ஸ்வரூபத்தில் வந்தது.
பரபிரம்மங்கிறதுக்கு என்னென்னா அண்ணாமலை ஜோதியே தான் அவர். அவதாரம் என்ன? ராம நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். அல்ல, அங்கேயுமே அத்வைத அபேத ரூபமாக தான் வந்துட்டார். இப்போ இவா பேரெல்லாம் சுவாமி சொல்லிட்டு வரார். அதில் ஈசான்ய ஞான தேசிகருடைய மடம், ஈசான்ய மடம்னு இன்றைக்கும் கிரி பிரதட்சணம் பண்ணுறத ஈசான்ய லிங்கத்துக்கிட்டக்கே இருக்குது. அங்கே போனவா போய் தரிசனம் பண்ணலாம். அங்கே அவர் ஈசான்ய ஞான தேசிகருடைய சித்திரப்பட ரூபமாக அவர் வச்சிருப்பா. அவர் பக்கத்தில் 2 புலி இருக்காப்புல இருக்கும். அவர் தபஸ் இருக்கும்போது தபஸுக்கு இடைஞ்சல் பண்ணப்படாதுன்னு அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனுமே வருவாளாம். அண்ணாமலை அரசே, உண்ணாமலை அம்மையான்னு கூப்பிடுவாராம் அவர். அந்த புலி 2 புலிகளை, ஒரு ஆண் புலி பெண் புலி வருமா. துஷ்டாலாம் வந்து அவருக்கு இடைஞ்சல் பண்ணிடப்படாதுங்கிறதுக்காக. இப்போ அவர் என்ன பண்ணினார்னு கேட்டால் ஒன்றும் பண்ணலேங்கிறது தான் பதில். பண்ணுறேங்கிற அகங்காரம் இல்லாமல், டூயர்ஷிப் கர்த்திருவ பாவம் இல்லாமல் தன்னை பகவானுக்கு ஒப்படைச்சவ, அவ்வளவுதான். எண்ணமில்லாத நிலை, செயலில்லாத நிலை. திருமூலர் சொல்கிறார், பகவானுடைய மெசேஜ் என்னவோ அதை வாங்கி நீ அனுபவித்து பரத்தியாருக்கு சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறணும்னா சுயநலத்தோட ஆணவத்தோடு ஒரு செயலும் செய்யாதே, ஒரு எண்ணமும் எண்ணாதேங்கிற. செயலற்றிருக்க சிவானந்தமாகும். சிவானந்தம்ங்கிறது ஒரு பேர் இல்லை, ஒரு நிலை. உனக்குள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த சிவ பரம்பொருளை உணர்ந்து பேரானந்த நிலையில் இருக்கிறது. செயலற்றிருக்க சிவானந்தமாகும். செயலற்றிருப்பார் ஜகத்தோடு கூடார். செயலற்றிருப்பார் சிவயோகம் தேடார். செயலற்று இருப்பார்க்கு செய்தி உண்டாமேன்னு சொன்னார். அதில் காரியங்கள் பண்ணாமல் இருக்க முடியாது. நீ பண்ணுற காரியம் முதல்ல அடுத்த வாழ்க்கைக்கு இடைஞ்சல் இல்லாத எண்ணம், பேச்சு, செயலாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பிரயோஜனமாக இருக்கட்டும். அடுத்தது பண்ணுறேங்கிற திமிர் இல்லாமல், ஆணவம் இல்லாமல், ஒன்று அவன் பேச வைக்கிறான், ஒன்றை பாட வைக்கிறான், ஒன்று கொடுக்க வைக்கிறான். வாங்கிக்கிறதும் அவன்தான், கொடுக்கறதும் அவன்தான், வஸ்துவும் அவன்தான். அப்படிங்கிற அத்வைத அபேத பாவனையில் அந்த காரியங்கள் நடக்கட்டும். ஜகத்தோடு கூட லௌகீக லோகத்தோடு இவாளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அசத் சங்கம் இருக்கிற இடத்துக்கு போகமாட்டா, வம்பு பேசுகிற இடத்துக்கு போகமாட்டா, வெட்டி பேசுகிற இடத்துக்கு போகமாட்டா. அவள் பாட்டுக்கு இருப்பா. ஜகத்தோடு கூடார். சிவயோகம் தேடாருங்க. சிவயோகத்தை இனிமேல் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே தான் அவளே. சிவத்தோட கலந்த நிலையில் ஒரு பக்தர் சேஷாத்ரி சுவாமியோட தரிசனம் பண்ண போனார். நிறைய புஸ்தகம் படிச்சிருப்பார் போல் இருக்கு. எது சரின்னு ஒன்றும் புரியல, ஒரு குழப்பம். சுவாமிகள் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் தேவையில்லை, ஆனால் கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. அப்படி போனார். சேஷாத்ரி சுவாமி சிரிச்சுட்டே சொன்னார், இந்த பாரு, ஞானம் மோட்சம் நல்லா பெரிய பெரிய வார்த்தையை போட்டு மண்டே குழப்பிக்காத. என்ன, எது நிலை இல்லையோ அதில் நாட்டம் இல்லாமல் இரு. சாஸ்வதமான பொருள் பகவான் தான். அவர் தான். பாக்கி உள்ள பொருளில் நாட்டம் இல்லாமல் இரு. விவேக புத்தியோடு இரு. பகவத் சிந்தனையோடு இரு. ஞானம் உண்டாகும், அதுவே மோட்சம்னுட்டார். அவ்வளோதான் விஷயம். தேவையில்லாத எதனால நமக்கு வாழ்க்கைக்கும் பயன் இல்லையோ, எதனால நமக்கு மோட்சத்துக்கும் வழி இல்லையோ, அந்த மாதிரி தண்ட விஷயங்களில் சிந்தனையும் செயலையும் செலவழிக்காதபடி இருந்துட்டா அப்போ அடுத்த வழி என்ன அப்படின்னா, துஸ்சங்கம் வேண்டாம்னு சொன்னால் சத் சங்கம் வேணும் அப்படின்னு அர்த்தம். வெட்டி பேச்சு பேசாதே அப்படின்னு சொன்னால் பகவன் நாம சொல்லுன்னு அர்த்தம். தப்பு காரியங்கள் பண்ணாதே அப்படின்னு சொன்னால் சத்காரியங்கள் பண்ணுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இப்படி ஈடுபட ஒரு இடத்துக்கு வந்தோமா, சுவாமி தரிசனம் பண்ணோமா, நம்மளால் ஆன ஒரு சின்ன சரீர கைங்கரியம் பண்ணோமா, நம்மளால் முடிஞ்ச திரவிய கைங்கரியம் பண்ணினோமா, பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டு நம்மளை சித்த சுத்தி பண்ணிட்டோமா, அடிக்கடி வந்து திருப்பியும் வந்து சுவாமியை தியானம் பண்ணோமா. எவ்வளோ பேர் வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணலாம், எத்தனை பேர் வேணால் ஜபம் பண்ணலாம், யார் வேணால் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அவ்வளோ பேருக்கு தானே இந்த இடம் உண்டாக்கியிருக்கு. இந்த இடம் மட்டும் இல்லை, போதேந்திர சுவாமிகள் மடமாக இருக்கட்டும், பெரியவா தபோவனமாக இருக்கட்டும், எல்லா சன்னிதானங்களுமே பக்தாளுடைய பயன்பாட்டுக்கு மட்டும்தானே இருக்குது. இங்கே நம்ம செலவழிக்கிற நேரம் எவ்வளவு, தெருவில் யார்ட்டையாவது இந்த மூலையில் நின்று பேசுகிற நேரம் எவ்வளவு, நம்ம யோஜனை பண்ணி பார்க்க வேண்டாமா? செல்ஃபோன் எடுத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறோம். யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான்,
என்ன ராம் ராம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்திங்கிறான். ஒரு செய்தி இல்லை, நீ ஃபோன் பண்ணி அதான் செய்தி. பொழுது போல் என்னத்தையாவது பேச வேண்டியது. உனக்கு தெரியுமா அவன் அப்படி பண்ணிவிட்டான், இவன் அப்படி பண்ணிவிட்டான். யாருக்கு லாபம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? உன் எனர்ஜியும் வேஸ்ட்டு, என் எனர்ஜியும் வேஸ்ட்டு, உன் டைமும் வேஸ்ட்டு, என் டைமும் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக மகான்களை பற்றி பேசுங்க, சொல்லுங்க. பேச வேண்டாம்னு சொல்லலை. விவேகானந்த சுவாமி சொல்கிறார், என் குருநாதர் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமும் பேசினவருங்கிறார். பரமஹம்சர் ரமண பகவான் பேசவே மாட்டார்னு இவர் பேசிகிட்டே இருந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவ்வளவு முத்து, அவ்வளவு ரத்னம். அவர் மௌனத்திலேயே உபதேசம் பண்ணார், இவர் பேசியே ஜனங்களை உத்தாரணம் பண்ணார் இல்லையா? அமுத மொழிகளாக நமக்கு கொஞ்சம் கிடச்சிருக்க, கொட்டி தள்ளியிருக்கார் இல்லையா? தொண்டை முடியாமல் போயிடுத்து, நீங்கள் பேசப்படாதுங்கிற டாக்டர். பேசினா தொண்டையில் ரத்தம் வந்து யார்ட்டையும் பேசப்படாது, என்னை தவிர அப்படிங்கிறார். ஏன்னா நான் அதுக்கு தான் வரேன், நான் ஃபீஸுக்காக வரல, 2 வார்த்தை கேட்கணும்னு வரேன். இவ்வளோ தூரம் யாரோ வரா நல்ல விஷயம் பேசணும்னு, அதுக்கான எப்படி பேசாமல் இருக்கிறது? உடம்பு போனால் போட்டும்னு பேசினே இருந்திருப்பாங்க. இப்போ ஜகத்தோடு கூடார், சிவானந்தம் தேடார், சிவயோகம் தேடார், செயலற்று இருப்போருக்கு செய்தி உண்டாமே. அது மாதிரி யார் பகவானே கத்தின்னு இருக்காளோ, அதாவது கெட்டிங் கனெக்டட் வித் தி டிவினிட்டி, அவ்வளோதான். ஸ்டே கனெக்டட் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ, ஸ்டே கனெக்டட் வித் தி டிவினிட்டி. அப்படி இருக்க 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 செய்தி உண்டாமே. உனக்குள்ளே இருந்து அவர் பேசுவார். என்னுடைய வாக்குங்கிறது அவர் வாக்காக ஆகணுங்கிற எண்ணம் இருக்கணுமே. நம்மளுதுன்னு ஒன்றுமே இல்லையே, டோட்டல் சரண்டர். அது எப்படி லபிக்கும்னா, சாதுக்கள் சரித்திரத்தை படிக்கிறதும் கேட்குறதும் அவள் வாழ்க்கையே சிந்தனை பண்ணுறது மூலமாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கை அப்படி மாறி போயிடும் இல்லையா? அப்படி உண்டான மகான்கள் சரித்திரம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி இந்த ஈசான்ய ஞான தேசிகரும் செயலற்று இருந்தார், சிவானந்தத்தில் இருந்தார், ஜகத்தோடு கூடாமல் இருந்தார். ஆனால் ஜனங்கள் நிறைய பேர் எப்படி போனா? அடுத்த கேள்வி. கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் அவர் தரிசனம் பண்ணியிருக்கா. அவரோட பிரயத்தனமே இல்லாமலே அவருடைய தபஸினால் அவர் சன்னிதானத்தில் வந்து ஏதாவது இவா வேண்டிண்டா நடந்துடும். இது பை ப்ராடக்ட் மாதிரி, அவாந்திர பிரயோஜனம். அவள் ஒன்றும் பண்ணலை, அது தானே நடக்கிறது. அப்படி நடந்ததுனால இந்த மகானுக்கு சக்தி இருக்குதுன்னு ஒரு 4 பேர் கிளப்பி விட்டு அப்படி தான் கூட்டம் வருது. கூட்டம் ஜாஸ்தியான அந்த இடத்துல வெக்கேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய்டுறா. சுவாமி அப்படி தான் ஆட்டையாம்பட்டியில் இருந்தார், சித்தலிங்க மடத்தில் இருந்தார், தபோவனத்தில் இருந்தார். எல்லா இடத்துக்கும் கூட்டம் வந்த உடனே திருமேனியை மறைச்சுட்டு அக்கண்டமாக போயிட்டார். அவாட்ட போய் அவாட்ட என்ன கேட்கணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன், யாராவது தப்பி தவறி மகாபிரிவாட்டையோ நம்ம சுவாமிகிட்டையோ மகான்களை யாரையாவது பார்த்து, பகவானே எனக்கு ஞானம் உண்டாகணும், எனக்கு மோட்சம் கிடைக்கணும், தப்பி தவறி கேட்டிருப்போம்மா. நம்மளால் முடியுமா? ஒரு வேளை கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற கொலை நடுக்க வேணாம் நமக்கு இருக்குமே தவிர, பற்றற்று இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே. அப்படி இவருடைய இந்த ஈசான்ய மடம்னு உண்டாக்கின ஈசான்ய ஞான தேசிகர் இன்றைக்கி சுமார் ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணினவர். கந்தப்பன் அவருடைய பேர். அவருடைய தாயார் தகப்பனார் நல்ல சிவபக்த குடும்பம். அது ராயவேலூருங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் பிறந்தவர். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், இதுக்கெல்லாம் அப்பா அம்மா பிரயத்தனம் பண்ணுவா, நியாயமும் கூட. குழந்தைக்கு சத்சங்கமும் தெய்வ பக்தியும் இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். பாகவதத்தில் சொல்கிறது, பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ண வேண்டாம், தலைவிதியை அனுபவிக்கிறதுக்கு நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொத்திடும். தலைவிதியை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? பிராரப்தத்தை மாற்றிக்கணுமே பிரயத்தனம் பண்ணணும், முயற்சி இருந்தால் டெஃபினட்டாக அது நடக்கும். அப்படி குழந்தையோட சின்ன வயசுலேருந்தே சத்சங்கத்தில் க்ரூவ் பண்ணி வளர்க்குறதுன்னு இருக்கு இல்லையா? அது அந்த தாயார் தகப்பனார் பண்ணான்னு இந்த சரித்திரம் சொல்கிறது. இந்த காலத்தில் நிறைய பேர் கோட்டை விட்டுடுறா. இவாளுக்கே ஒரு 40-50 வயசுக்கு மேலே திடீர்னு ஆன்மீக பக்தி வந்துடுறது. அது ஃபுல்லாக அது பக்தின்னு சொல்ல முடியாது, எதுவும் முன்ன பின்னே இருக்குது காவட்டா. குழந்தைகளை இந்த மாதிரி கொண்டு வரணும்னு பார்க்குறா. அதுகள் என்ன சொல்கிறது, நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தபோது உங்களை எப்படி இல்லாமல் பார்த்துருக்கோம், எங்களுக்கு உங்கள் வயசு ஆகட்டும், இப்போ நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு அதுகள் சொல்கிறது. என் குழந்தை நெத்திக்கிட்டு மாட்டேங்கிறது, ஸ்டோகம் சொல்ல மாட்டேங்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்களா? இல்லையே. 50 வயசுக்கு அப்புறம் தான் பஞ்சபாத் உத்திரணின்னா என்னன்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிறா. நெத்திக்கிட்டுக்கிறதுனா என்ன அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிறா.
இப்போ நம்ம அது குழந்தைகளுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுக்கலையேன்னா, கற்றுக் கொடுக்குறவா இன்றைக்கும் இருக்கா. என் குழந்தை ஒரு ஆண்டாள் மாதிரி ஆகணும், என் குழந்தை ஜனாபாய் மாதிரி ஆகணும், மீரா மாதிரி ஆகணும் அப்படி நினைக்கிறவா இருக்கா, இங்கேயே இருக்கா. இதோ அந்த குழந்தை இருக்குது, அது அம்மா தாயார் இங்கேயே இருக்கா. குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம், பாகவத ஸ்லோகமெல்லாம் சொல்லும், என்ன ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அந்த வயசுக்கு மீறி இப்படி ஒரு ஞானம் இருக்கேன்னா, இதுதான் அம்மா அப்பா குழந்தைகளுக்கு பண்ணுற நிஜமான கிருப்பை. இங்கிலீஷ் படிப்பு படிக்கிறோம், தலையெழுத்து படித்து தொலைக்க வேண்டியிருக்கு, வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், வேண்டான்னு சொல்லலை. வயிற்று பழப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் வேணுமே. அது அப்பா அம்மா தான் கொடுக்க முடியும்னு சிவன் சாரன் சொல்கிறார், மகாபெரிவாளன் சொல்கிறார். அப்பா அம்மா தான் கொடுக்க முடியும். சொசைட்டிக்கு வெளியில் போனேன்னா கடவுள் உண்டா இல்லையான்னு டவுட்டை கிளப்புறது தான் அவளோட வேலையே. இல்லைன்னு தெளிவாக சொல்லிவிடுவான், அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். இயற்கைம்மா, கடவுள் இல்லைம்மா, மனுஷனை குழப்பிடுவான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, குழந்தைகளுக்கு நல்லது இம்யூன் பண்ணினா குழந்தைகளை அனுப்பணும் இல்லையா? அப்படி குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே தெய்வீக விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறா. கொஞ்சம் வாக்கு வந்த உடனே பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறா. நம்ம சாமி சொல்வார், சுவடி எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல ஹரின்னு எழுதுறதுனால தான் ஹரிச்சுவடிங்கிறது தான் அரிச்சுவடின்னு ஆயிடுத்தும்பார். ஹரி ஓம்னு தான் முதல்ல எழுதுவாளாம். முதல்ல எழுதக்கூடிய எழுத்து பகவன் நாமாவாக இருக்கணும், முதல்ல வாக்கில் வர்றது பகவன் நாமாவாக இருக்கணும். அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வழிதவறி போனதாக இதுவரையிலும் சரித்திரம் இல்லை. நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தகப்பனாரும் தாயும் அந்த குழந்தைய நல்ல சிவபக்தி உள்ள குழந்தையாக அப்படி வளர்த்துன்னு இருக்க, அந்த குழந்தைய கொண்டு போய் பாடசாலையில் சேர்த்து விட்டா. வாத்தியார் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறவராக, ஓதாது உணர்ந்தார்னு சொல்லுவாள், தானே தெரிஞ்சுக்கிறவராக. இப்போ தோடுடைய செவியன்னு ஞானசம்பந்தர் பாடினார். 3 வயசில் எந்த பாடசாலையில் போய் படிக்க முடியும் இதெல்லாம் இல்லையா? நம்மாழ்வார் எந்த பாடசாலையில் படித்தார்? இல்லை, பிறவி ஞானி. ஞானேஸ்வர மகாராஜ் எந்த பாடசாலையும் படிக்கலை. ஞானேஸ்வரி எழுதும்போது அவருக்கு 15 வயசு, பூனலே போடலையாம். பகவத்கீதைக்கு உலகத்தில் இனிமேல் அப்படி ஒரு வியாக்கியானம் இல்லைன்னு எழுதினார். அவதார புருஷா ஞானிகள் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பகவான் அவளை அனுப்பிச்சிருக்காருங்கிறதுனால நம்ம சுவாமி சரித்திரமும் இதே தான் சொல்கிறது. பாடசாலையில் போய் உட்காண்ட தேமேன்னு உட்காண்டிருப்பார். வாத்தியார் பாடம் சொல்லினா இன்னும் திருப்பி சொல்ல மாட்டேங்க, திரும்ப சொல்ல மாட்டேங்கிறாரு. வாத்தியாருக்கு வருத்தம், ஏண்டா கண்ணை முடின்னு இருக்கியா சுப்பிரமணியம், என்ன கவனிச்சுன்னு இருக்கியா? இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. அக்னிமி ஈழ புரோஹீத மெக்யஸ்ய தேவம் ருத்துஜும் சொல்லிச்சாரு, எல்லாம் சொல்லுவார். ஆனால் சொல்லும்போது திரும்ப சொல்லும்போது கண்ணை முடின்னு உட்காந்துவர் அப்படியே. ஏன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த வேத பொருளாகவே இருந்ததுனால தான். ரமண பகவான் வேதம் படித்ததாகவோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டதாகவோ உபனிஷத்து இப்போ நம்ம சொல்கிற வேதாந்த சோகால்டு வேதாந்த டெக்ஸ்ட் எதுவும் படித்ததாகவோ சரித்திரமே இல்லை இல்லையா? அது ஜன்மாந்தரமாகவே உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த சைத்தன்ய வஸ்து அப்படி வெளிப்பட்டு கொடுத்து, அவ்வளவுதான். அப்படி இவரோட சரித்திரத்தையும் ஞான தேசிகராகவே இருந்திருக்கார். சின்ன வயசுலேருந்தே வாத்தியாரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அத்தனையும் படிப்பார், எல்லாம் ஒப்பிப்பார். ஆனால் பாடசாலையில் நிஷ்டையில் தான் இருப்பார். அப்புறம் வாத்தியார் சொன்னாராம், உங்கள் பிள்ளைக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு யோக்கியது இல்லை, அவன் ரொம்ப பெரியவனாக இருக்கான், பேசாமல் இருக்கானேன்னு கூப்பிட்டு கேட்டால் அவன் அப்படி சொல்கிறான், எனக்கே அவ்வளோ விஷயம் தெரியாது, அதனால் படிச்சுட்டான், நான் சர்டிஃபிகேட்டே கொடுத்து போடுறேன் அப்படின்ட்டாரான். சரி, பிள்ளை படித்து முடிச்சுட்டான். இன்னொரு ஞாபகம் வருதுனால சொல்கிறேன், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கேயோ இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறதோ, ஏழையாக இருக்கான் குழந்தைக்கு படிப்பே இல்லைன்னா பாடசாலை சேர்க்கறதுன்னு சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். தப்பு. இங்கிலீஷ் படிப்பே வராத மக்கு பிளாஸ்திரிக்கு வேதம் எங்கேருந்து வரும்? வேதம் இருக்கிறத விட டஃப்பு. அது சாதாரண விஷயம் இல்லை, ஜென்மாந்திர புண்ணியம் இருக்கணும், எல்லாருக்கும் கிடச்சிடாது. இந்த ஊர்லேயே இருக்கிறவாளாகவும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்லா சம்பாதிச்சு ஒரே குழந்தைய நல்ல கான்வெண்ட்டில் படிக்க வைக்கக்கூடிய வசதி இருந்து பாடசாலையில் படிக்க வைக்கிறவாள் இங்கேயே உட்காண்டிருக்கான். அதுதான் பெருமை.
இந்த குழந்தை பாடசாலையிலேருந்து இப்படி வரும்போது பார்த்தா வாமனமூர்த்தியான்னு இருக்கு. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸ். என் குழந்தை ஒரு பிரம்மண்யத்தோடு வரணும்னு நினைக்கணுமே தவிர, இல்லையா, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ரெண்டும் கட்டானே ஆக்கப்படாது வாழ்க்கையை. இந்த குழந்தை நன்னா படிச்சுட்டான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். அந்த காலத்தில் இளம் வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவான். அந்த கல்யாண பருவம். இந்த பிள்ளை சொல்கிறது, அம்மா தயவு பண்ணி எனக்கு பொண்ணு பார்க்காதீங்கோ. ஏன்னா என் மனசில் பரமேஸ்வரன் தான் இருக்கார். சிவத்தை தவிர எதுலேயுமே எனக்கு நாட்டம் இல்லை. அதனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவள் வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பலை. என்னால் லௌகீகமாக வாழ முடியாது. என் மனசு அப்படி தான் இருக்கு. அது தயவு பண்ணி என்னை நிர்பந்தம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறார். நிறைய மகான்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கா. அவள் அப்பா அம்மா கேட்காம பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாம் நிறைய சரித்திரம் இருக்குது. இவள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவா, குழந்தை தெளிவாக சொல்லிவிட்டானே. பள்ளிக்கூடத்துலேயே வாத்தியார் வேறு படிக்காமே எல்லாம் சொல்கிறாங்கிறார். இப்போ இவன் கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் அந்த பொண்ணாத்தை நம்மளை வெய்யறதுக்கா, அது நமக்கு வேண்டான்னு கல்யாணம் பண்ணி வைக்கலை. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே 7 வயசில் சிவதீட்சை பண்ணி வச்சுருந்தா. இப்போ நம்ம குடும்பங்களில் 7 வயசான பூணல் போடணும்னு இருக்குது, பிரம்மண்யம் வரணும்னு இருக்குது. சிவபக்த குடும்பங்களில் சிவதீட்சை எடுத்து வைப்பா. நல்ல பஞ்சாட்சரம் ஜபிச்சு அதில் மந்திரம் உரு ஏறினவா, சிவ பூஜை பண்ணுறவா, அப்படி பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா அந்த காலத்தில். ஆன்மீகத்துக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இருந்தார். எப்பேற்பட்ட பழுத்த பழமாக இருந்தார், நம்ம பார்த்துருக்கோம். அவரை நாஸ்திகவாதம் தலைவிரிச்சு ஆடின காலத்தில் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் போய் நம்ம தர்மத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்கார். மிரட்டலுக்கெல்லாம் பணியாமல் பண்ணியிருக்கார். நித்திய சிவபூஜை பண்ணுறவர், சுப்பிரமணிய சுவாமியை உயிராக நினச்சி அப்படி வழிபடக்கூடியவர். எப்பவும் பஞ்சகச்சத்தோடு இருப்பார், சின்ன சிகையோடு இருப்பார், ருத்ராட்சதாரியாக இருப்பார். அவரோட அனுகிரகத்தினால ஆன்மீகத்துக்கு வந்தவா ஏகப்பட்ட பேர். உபவீதம்ங்கிறது ஒன்றும் இல்லைன்னு அது குறையாயிடுமான்னு அது விஷயம் இல்லை. இதை போட்டுண்டு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாத எத்தனையோ பேர் இவாடெல்லாம் மகான்கள் இல்லையா. அப்படி சிவதீட்சை ஒரு பெரியவர்கிட்ட எடுத்துண்டு ஸ்ரத்தையாக ஜபம் பண்ணக்கூடியவராக இருந்ததுனால அப்பா அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டார். ஒரு 16 வயசு பையனாக இருக்கும்போது வீட்டை விட்டு கிளம்பிட்டாருங்கிறான். எங்கே போனார் அப்படின்னா, எங்கே போகணுங்கிற நிர்ணயம் இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவம் எப்படி ஆட்டுவிக்கிறதோ அப்படி போகிறார். எண்ணம் என்ன, இதுதான் லட்சியம்னு தெரிஞ்சு போயிடுத்து. எனக்கு உண்டான மார்க்கம், என்னோட சம்ஸ்காரத்துக்கான மார்க்கம் எது, எந்த மகான் எந்த குருநாதர் என்ன சுவாமியோட சேர்த்து வைப்பார். எல்லா ஞானிகளும் பெரியவா தான், யாரும் சாமானியப்பட்டவா இல்லை. அவளை எடை போடுறதுக்கெலாம் நமக்கு தகுதியே கிடையாது. இந்த செல்ஃபோனில் டிபி மாற்றுற மாதிரிலாம் குருவை மாற்றப்படாது. மகா பாபம். நீ எந்த குருட்டையும் லேண்ட் ஆக மாட்ட, திண்டாடி தெருவில் நிற்ப. அப்படி பண்ணக்கூடாது. திருமூலர் சொல்கிறார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே. உன் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறவராக இருக்கணும் அந்த குரு. அப்போ அவருக்கு அஜ்ஞானம் இல்லாமல் இருக்கணும் இல்லையோ, ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அவரே சிஷ்யன் என்ன கொண்டு வருவான்னு நினச்சிட்டு இருக்கிறவராக இருந்து அவள் கொடுக்குற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுன்னு லேண்டட் ப்ராப்பர்ட்டி வாங்கி கார் வாங்கி, இல்லையா, வஸ்திரம் வெள்ளையாக இருக்கலாம் காவியாக இருக்கலாம், அது மேட்டர் இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, அவர்கிட்டேருந்து அது எப்படி வெளிப்படுறது, அவரோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதில் தான் அந்த குருவை தெரிஞ்சுக்க முடியும். பேசி பழகிதான் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பான். நம்மளை மாதிரியே அவளுக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரம்மஞானிங்கிறதுனால நம்ம படத்தில் போடுற மாதிரி ஒரு ஒளியெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. ரமண பகவான் ஒளிமயமாக பார்த்துருக்கா, எல்லாருக்கும் அந்த பாக்கியெல்லாம் கிடைக்கல. யோகிராம் சுரத்குமார் சுவாமி சொல்கிறார், ஒரு தான் ரமண பகவான் சன்னதிக்கு நான் போயிருந்தேன். அங்கே அம்மா அதிஷ்டானம் இருக்குது, மாத்ருபதேஸ்வரர் சன்னதி. அங்கே பூஜை முடிஞ்சு கற்பூர ஆரத்தி கொடுத்தா, அவர் பெரிய மகான் இல்லையா, பகவானுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, ஆனால் நீட்டிடுவா, அவளே தான் எடுத்துக்கிட்டுப்பா. நம்மளை வேறு பக்தாளுக்கு அவளே கொடுப்பா. அப்படி கொடுக்கும்போது குங்குமம் வச்சு வந்திருக்கா, அந்த குங்குமத்தை எடுத்துட்டு அப்படி நெத்தியில் இட்டுண்டார் ரமண பகவான். இவர் அடுத்ததாக நிற்கிறார். அப்போ வெளியில் யோகிராம் சூரத்குமார் ஒரு மகான்னு தெரியாது, ராம் சூரத் குவர்
அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன், அவர் அவ்வளோதான், பீகாரி, அவ்வளோதான் தெரியும். குங்குமத்தை எடுத்து நெத்தியில் இட்டுண்டு பகவான் அப்படி நகர்ந்துட்டார். அடுத்தது இவர் நிற்கிறதுனால இந்த தட்டு அவர்கிட்ட வந்தது. அந்த குங்குமத்தை கை வச்ச உடனே விறுவிறுன்னு இருந்ததுங்கிறார். ஷாக் அடிச்சுதுங்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு நெத்தியில் வச்சுக்க கூட இல்லை, எடுத்த உடனே நெத்தியில் வச்சுன உடனே ஏதோ ஒரு விதமான ஒரு ஸ்திதி, ஒரு லகரிக்கு நான் போயிட்டேங்கிறார். அதுக்கப்புறம் கவனித்தேன், ஏகப்பட்ட பேருக்கு இந்த குங்குமம் கொடுத்தா ஒருத்தருக்கும் அப்படி ரியாக்ஷன் தெரியலேங்கிறார். இன்னொரு சமயம் இன்னொரு பக்தர் வந்து பகவானுக்கு முதுகில் எண்ணெய் தடவின்னு இருந்தார். இவர் எப்படி தடவ முடியறதுன்னு ஆச்சரியமாக பார்த்தேங்கிற. அந்த பாக்கியம் அவருக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் இல்லையா? சித்வானந்த சுவாமிகள் பார்க்கும்போது ஒரு கண்ணாடி படிவம் போல அதுக்குள்ளே அப்படி ஒளி எப்படி பிரகாசிக்குமோ அது மாதிரி தேஜோமயமாக இருக்காரா இல்லையான்னு தெரியாத அருவமாக காட்சி கொடுத்துருக்கார். எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. கிடச்சிட்டா அவள் சேவை பண்ண முடியாது, அது ஒரு காரணமும் இருக்குது. ஆனால் குருவை வந்து உணர்ந்து வழிபடுறதுக்கு நமக்கு ஸ்ரத்தை இருந்ததுன்னா நமக்கேற்ற குருநாதன் யாரோ அவர் நமக்கு அனுப்புவார். என்னோட குருநாதர் தான் ஒஸ்திங்கிறதோ அவர் குருவே இல்லைன்னு சொல்கிறது அதெல்லாம் பாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி. அவளோட சம்ஸ்காரத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு விதமான மகான்களாக ஒரே பகவான் தான் வரார். அந்தந்த மார்க்கம் அவளுக்கு வசந்தது, அவ்வளவுதான். அப்படி இவர் குருவை தேடிட்டு போகிறார். பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிகிட்டே வரார். எல்லா கோவிலுக்கு போனாலும் சுவாமி அம்பாளி என்ன வேண்டிப்பார் அப்படின்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அருணகிரிநாதர் கேட்காப்புல, உன்னை உணரக்கூடிய ஒரு வழியை எனக்கு காட்டுற குருவாக நீயே வரணும்பா. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், குரு இல்லாமல் பகவானை அடையிற மார்க்கங்கிறது தவறுங்கிறதுனால எனக்கு பகவான் தரிசனம் கொடுத்துட்டான் முதல்லையே. அது ஏதோ அவனோட கருணை ஜென்மாந்திர தொடர்புனால. யார் பிரகலாதனாக இருந்தாரோ அவரே அங்கதனாகி, அவரே உத்தவராகி, அவரே நாமதேவராகி, அவரே துக்காராம் மகாராஜ் ஆறார். இந்த ஜென்மாந்திர பாக்கியத்தினால விட்டல் தரிசனம் அவருக்கு முதல்ல கிடச்சிடுத்தோம். அவர் ஞானி ஆயிட்டார். ஆனாலும் அது டெக்னிக்கலி மிஸ்டேக். குரு இல்லாமல் அப்படி நானே 10 அபங்கம் பாடி நான் ஞானி ஆகிடுவேன்னு யாருக்காவது தோணி போயிடுவேங்கிறதுக்காக பகவானே எனக்கு குருவாக வந்தான்ங்கிறார். என் மார்க்கத்தை சரி பண்ணி கொடுத்தான். மாஜா விட்டோ பாச்சா கைசா பிரேம பாவ अपनाची देव होय गुरु माझा विठोबाचा कैसा प्रेम भाव. குருநாதனாக பாபாஜி சைத்தன்யருங்கிற பேரில் விட்டலனே நேர வந்து அவருக்கு உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு அவரோட சரித்திரம் சொல்கிறது. ஆக குரு மூலமாகத்தான் நமக்கு அந்த ஞான மார்க்கம் கிடைக்க முடியும். குருவாக வரக்கூடியது பகவானே. பகவானே குருவாக வந்து பகவானோட நிஜ ரூபத்தில் நமக்கு லயம் உண்டாகும்படி அந்த குருநாதனே நமக்கு பண்ணுறார். கிருஷ்ணபிரமேண்ணா உபன்யாசத்தில் சொல்லுவார், குருவும் பகவானும் வேறு வேறு இல்லை, வேறு வேறையாக தோன்றவா. எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் போலேம்பர். அம்மாவும் அப்பாவும் இருந்து தானே குழந்தைன்னு வருது. இதில் அம்மா முக்கியமாக அப்பா முக்கியமானு கேட்டால் ஒரு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்பா வந்து குழந்தை கருவாக்க உண்டாக்கினார். அம்மா அந்த கருவை சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கினான். இதில் அம்மா மாதிரி இருந்து அனுகிரகம் பண்ணுறது பகவான், சீராட்டி பாலூட்டி பாராட்டி வளர்க்குறது குருநாதன் சொன்னார். இப்போது அம்மா வேறு அப்பா வேறு இல்லை, 2 பேரும் சேர்ந்து தானே பெற்றோர்னு சொல்கிறோம். அப்படி குருநாதன் தான் தெய்வம், தெய்வம் தான் குருநாதன். ஆனால் குருநாதனாக வரும்போது நம்மளுடைய அத்தனை தோஷங்களையும் மன்னித்து ஒரு தாயார் மாதிரி கருணையோடு இருந்து நம்மளை அடைக்கலம் கொடுத்து அரவணைச்சு. அண்ணா ஒரு பாட்டு பாடியிருக்கார், தரிசனம் செய்திடுவோம் நாமே தரிசனம் செய்திடுவோம், கரிசனோ காட்டி நம்மை ஆதரிக்கும் தேவனை தரிசனம் செய்திடுவோம், பரிவுடன் அழைத்து அன்பாலே அரவணைத்து, பரிவுடன் அழைத்து அன்பாலே அரவணைத்து புன் சிரிப்பாலே
உளம் கவரும் காவி ஊடை அழகனை சிரிப்பாலே உளம் கவரும் காவி ஊடை அழகனை தரிசனம் செய்திடுவோம். எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறையை பொருட்படுத்தாமலேயே தாயார் எப்படி கருணை கொண்டு அந்த குழந்தைய சுத்தம் பண்ணி தங்கிட்ட மடியில் வச்சு கொஞ்சுவாளோ அது மாதிரி தோஷம் பார்க்காமல் கிருபை பண்ணுறதுனால குருநாதரை தாயாராகத்தான் சொல்கிறது. ஏகநாதருமே குரு மாதா குரு பிதா குருவமுச்சி குலதேவதா குரு மாதா குரு பிதா. அந்த மாத்ரு வாத்சல்யத்தை குருநாதர்கிட்ட பார்க்கலாம். இப்படி தப்பு பண்ணிட்டேனே சுவாமின்னு ஒருத்தர் வந்து எழுதா, பரவாயில்லையே இந்த தப்பு ஒன்றும் புதுசு இல்லையேம்பறான். ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்கா, அதை இனிமேல் பண்ண வேண்டாம், அதை மறந்துடுவோம் அப்படிம்பாரன். முடிஞ்சு போச்சு. அந்த வாசனையே மனசுலேருந்து பிடுங்கி எடுத்துடுவார். அப்படி இந்த குருநாதனோட கிருபையால் பகவத் சாட்சாத்காரம் பகவத் அனுபவம் வரணும்னு தேடிண்டே வர்றவர் சிதம்பரத்துக்கு வரார். நந்தனார் பாட்டில் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறார், வருவாரோ வரம் தருவாரோ என் மனது சஞ்சலிக்குதையே இப்போது வருவாரோ வரம் தருவாரோ. திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலநாதன் குருவாக வந்து எந்தன் குறை தீர்க்க கனவு கண்டேன் வருவாரோ. குருநாதனா என் நடராஜர் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கணும். குருநம சிவாயருக்கு குருநாதனா தான் தரிசனம் கொடுத்தார் இல்லையா? அவர் காலத்துக்கு அப்புறம் இவரோட காலம். இப்போ நடராஜர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறார். சைவத்தில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் கோவில்னு சொன்னால் சிதம்பரம் தான். நடராஜ பெருமான் சாட்சாது ஞானானந்த நர்த்தனம் பண்ணுற ஞான சபாபதி அவர் இல்லையா? அவர்கிட்ட குருநாதனை பிரார்த்தனை பண்ண அவருக்கு சுவாமி உத்தரவு கொடுக்குறார். அந்த உத்தரவு படி திருவண்ணாமலையில் எத்தனையோ மகான்கள், சிதம்பரத்தில் எத்தனையோ மகான்கள், ஒரு க்ஷேத்திரத்துலேயுமே பல மகான்கள் வந்து அங்கே சித்தி ஆகியிருக்கா. விசாரித்து பார்த்தா தான் அவள் இருக்கிற நிலைகள் நமக்கு தெரியும், அவளோட கிருபை நமக்கு கிடைக்கும். அப்படி சிதம்பரத்துக்கு தெற்க இருக்கிற ஆயிக்குளம்ங்கிற இடத்தோட வடகரையிலே ஞான தபசு பண்ணிட்டு இருக்கார் சித்த புருஷரான மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. நடராஜர் அப்படி ஒரு உத்தரவு அவருக்கு பண்ணுறார். இவர் போய் அந்த சுவாமியோட தரிசனம் பண்ணுறார். அவர் பார்த்த உடனே தெரிஞ்சு போயிட்டுதான், ஊரூரா தேடி அடைஞ்சோமே இவர் தான் நம்ம குருநாதர். எந்த மகானோட சன்னதிக்கு போனாலுமே மனசுக்கு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அவள்லாம் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறவா. நம்ம குருநாதனை பார்த்ததுக்கப்புறம் விசேஷமான மனோலயம் உண்டாயிடும், மனோ நாசம் உண்டாயிடும். இந்தந்த ஜீவனுக்கு யார் குருன்னு வச்சுருக்கோ அது மாற்றவும் முடியாது. அதனால தான் தன்னை பார்க்க வந்து பால் பிரண்டனை ரமண பகவான் அமிச்சார் மகாபரிவா இல்லையா? ரமண பகவான்கிட்டே இருந்த சாது சுந்தர ஆரியாவை ரமண பகவான் தபோவனத்துக்கு அனுப்பிச்சார். சிவானந்த சுவாமியிலிருந்து முக்குணந்தானந்த சுவாமிகளை சிவானந்த சுவாமிகள் தபோவனத்துக்கு அனுப்பிச்சார். சித்தலிங்க மடத்தில் சுவாமிகிட்ட வந்த சந்துருங்கிற பக்தரை சிவானந்த சுவாமிகிட்ட சுவாமி அனுப்பிச்சார். இந்தந்த ஜீவனுக்கு இன்னார் மூலமாகத்தான் அந்த ஞான கண் திறக்கிறதுன்னு இருக்கு, அது மாற்ற முடியாது, ஈஸ்வர ஆக்ஞை. அப்போ இவர் பார்த்த உடனே குருநாதன்னு மனசில் பட்டுடுத்து. சுவாமி சிவரத்னகிரி சுவாமியோட தன் குருநாதர் தரிசனம் பண்ணின வைபவத்தை சொல்லும் பொழுது சொல்கிறார், குருவை தேடி சுவாமி அலைஞ்சுது. சந்திரபாகாவோட மறுக்கரையில் குருவை பார்த்துடுத்து. சிஷ்யனுக்காக குரு காத்துட்டு இருந்திருக்கார், குருவுக்காக சிஷ்யன் தேடின்னு இருந்தேன். பார்த்த உடனே சரணாகதி, அந்த கண்ணு ஒளி கரண்ட்டு மாதிரி இழுத்துடுத்து அப்படின்னு சொல்கிறார். இது ஸ்தூலமாக பார்த்து தான், ஸ்தூலமான அந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட்டுன்னு சொல்லுவோமே, இப்படி தான் பார்த்து அனுக்கிரகம் கிடைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது கூட ஸ்தூல தரிசனம் தான். சுவாமி உட்காண்டிருக்கார் அர்ச்சாவது, ஸ்தூல தரிசனம் தான்.
இப்போ மௌன சுவாமிகளை பார்த்தாரு, அவர் இப்படி தான் விக்கிரகம் மாதிரி உட்காண்டிருந்தார், பேசலை, ஒன்றும் இல்லை. நீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பேள், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கார் அவர். மும்முடிவரம் பாலயோகின்னு ஆந்திராவில் இருந்தார். பரணிதரன் சார் அவரை பற்றிலாம் எழுதியிருக்கார். ஆடு மாடு மேய்க்கிற பையன், எளிமையான குடும்பம், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம். அக்கா சின்ன வயசில் கல்யாணம் ஆகி வெளியூர் போயிட்டா, ஊருக்கு வந்திருந்தா. அன்றைக்கி திருவிழா ஊரில். தம்பிகிட்ட ஏதாவது காசு கொடுத்தா பப்பர்மெண்ட் வாங்கி தும்பானே காசு கொடுத்தா கொடுத்துருக்கா. இது இருக்கிற காசில் ஏதோ ஒன்று வாங்கி தின்னுட்டு அப்புறம் 4 கடை தள்ளி இது அதை விட நன்னா இருக்குன்னு ஒரு பொருள் போட்டு கொடுத்துனா என்ன பண்ணுறது? அக்கா கடை கடையாக தேடிட்டு வருது. பார்த்தா திங்கிற பொருள் எதிரையும் நாட்டம் வரல. ஒரு குட்டி கிருஷ்ணர் உடைய சின்ன ஒரு சித்திரப்படம் பார்த்து பிடிச்சி போயிடுத்து. வாங்கிட்டு வந்துடுத்து. ஏண்டா மிட்டாய் வாங்கி தினியாலே, எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சது, எடுத்துன்னு வந்துடுத்து. சகஸ்ரநாமம் தெரியுமா, அஷ்டோத்தரம் தெரியுமா, கிருஷ்ண ஸ்தோத்திரம் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த கிருஷ்ணனை பார்த்து 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 மனோலயம் வந்து நிஷ்டாவில் உட்காண்டு அப்புறம் காட்டுலையும் மேட்டிலையும் தியானம் பண்ணி கடைசியில் ஒரு நாள் கண்ணை மூடிண்டது, திறக்கவே இல்லை. அப்படியே நாள் கணக்காக இருக்க, எழுப்பவே முடியலன்னு அப்புறம் ஒரு இடத்துல கொண்டு வச்சு சுற்றி ரூம் மாதிரி கட்டிவிட்டா. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் சிவராத்திரி அன்றைக்கி கண்ணை திறப்பார். திருப்பி கண்ணை மூடினா அடுத்த சிவராத்திரி தான் கண்ணை திறப்பார். சாப்பாடு கிடையாது, ஒன்றும் குடிக்கிறது கிடையாது. அப்படியே உக்காண்ட மேனிக்கே சின்ன பையன்லேருந்து வயசானவராக இருந்து சித்தி ஆகிட்டார். அந்த ரூமெல்லாம் அவரோட ஜடை இருக்கும். ஆனந்த உடனே அந்த காலத்தில் அவரோட ஃபோட்டோலாம் வந்திருக்கு. நெட்டில் இன்றைக்கி கூட மும்முடிவரம் பாலயோகின்னு போட்டோன்னா உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் ஹரிதாஸ் சுவாமிகள் போய் படமெல்லாம் கூட எடுத்துன்னு வந்து காமிச்சார். வருஷத்துக்கு ஒருத்தர் தான் நகம் நீளமாக இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணுவா, யாரோ பண்ணுவா, அவர் சிலையாக இருப்பார், அவ்வளோதான். இந்த செயலற்று இருப்பாருங்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். அதெல்லாம் நான் ஒரு 70ஸ்லாம் கூட அவரை பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஹி வாஸ் தேர். அப்போ அது மாதிரி ஒரு நிஷ்டை கிடச்சி கூடி எடுத்துன்னா அந்த நிலையிலேருந்து அவள் அனுக்கிரகம் பண்ண முடியும். கூட்டு மந்திரோபதேசம் பண்ணணும், தீட்சை கொடுக்கணும் எல்லாம் அவசியம் கிடையாது. எப்படி வேணால் குருநாதர் கொடுப்பார். அர்ச்சாவதார மூர்த்தியாக இருந்த ஷிர்டி பாபாவை வழிபட்டு தான் நரசிம்ம சுவாமிஜி பெரிய மகானானார்னு அவர் சரித்திரம் நான் ஏற்கனவே ஹிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். சரித்திரமாக சொல்கிறதுக்கு என்றைக்கு பாக்கியமோ தெரியாது. ரமண பகவானை நேர பார்த்துருக்கார். ரமண பகவானோட ஃபஸ்ட்டு பயோகிராஃபி எழுதினதே அவர் தான். சேஷாத்ரி சுவாமியோட தரிசனம் பண்ணியிருக்கார். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்துருக்கார். ஆனால் ஷிர்டி பாபாவை அவர் பார்த்ததே கிடையாது. அவரை பற்றி இவர் தெரிஞ்சுட்டு இவர் ஷிர்டி போகிறதுக்குள்ள அவர் சித்தி ஆகிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் ஷிர்டி பாபா கோவில் இருக்கிறதுக்கு காரணமே நரசிம்ம சுவாமி தான். அவரை பாபா ஆட்கொண்டு அவர் மூலமாக தன்னுடைய செய்தியை பரப்பினாருங்கிறது சரித்திரம். ஸ்தூலமாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பார்க்கணுங்கிற விளைவு இருந்தால். சமர்த்த ராமதாஸ் சுவாமி சித்தியாகி பல வருஷம் கழித்து அவர் தரிசனம் பண்ணின ஸ்ரீதர சுவாமியை பற்றி நான் சமர்த்தர சரித்திரத்தை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரூபத்தில் நமக்கு பக்தி ஸ்ரத்தை அவரோட கருணையால் உண்டாகுமானால் இந்த ரூபத்திலேருந்தே உபதேசம் பண்ணுவார், இங்கேருந்தே அனுக்கிரகம் பண்ணுவார். அப்படி அந்த மௌன குருவோடைய சன்னிதானத்துக்கு போனார். இது மாதிரி ஒரு நல்ல பெரிய ஆசிரமம் இருந்து தங்கிறதுக்கு ஒரு ரூம் இருந்து, காத்தால் 6 மணிக்கு காஃபி, ஒரு 7:30 மணிக்கு கஞ்சி, 8:30 மணிக்கு ஒரு டிஃபன், அப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு ஜூஸு, 1 மணிக்கு ஸ்கொயர் மீல்ஸ், அப்புறம் சாயந்தரம் ஸ்நாக்ஸோடு ஒரு டீ, அதுக்கப்புறம் ஒரு டிஃபன், அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பாடு. இப்படி இருந்துன்னா சௌரியமாக எவ்வளோ நாள் கூட இருக்கலாம் ஆசிரமத்தில். இந்த குரு எப்படி இருக்காருன்னா வெட்ட வெளியில் இருக்கார், மேலே ஒரு கூரை கூட கிடையாது. இந்த குருட்ட என்னக்கு போய் செட்டிலாக இருந்து போய் யாரை கண்ணை திறந்து பார்க்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. இவருக்கு என்ன சுஷ்ரூஷை பண்ணுறது? இந்த குபேரனோட கதை சொல்லுவா. வைஷ்ரவணன்னு பேர் அவனுக்கு. சகல விதமான சம்பத்துகளோட சௌக்கியமாக இருந்தானா. விஸ்வரவசோட பிள்ளை, ரிஷி விஸ்வரவசோட பிள்ளை. வீடு கட்டி பிரமாதமாக கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணிவிட்டு தன்னுடைய மாற்றாந்தாய் பிள்ளையான சகோதரன் முறையான தசக்ரீவனை கூப்பிட்டானான். எங்கள் ஆற்றை வந்து பார்த்துட்டு போயேன். நானா வந்து நல்லா பார்த்தானா, ரொம்ப நன்னா இருக்கே, எப்போ காலி பண்ண போகிறேன்னு கேட்டானா. என்னடா அது, எங்கள் ஆற்றுக்கு ஒன்று கூப்பிட்ருக்கேன்னு என்ன இப்படி கேட்குறியன்னா, நீயா கிளம்பினா நல்லது, இல்லைன்னா அடித்து விரட்டுவேன். அவனோட தான் ஸ்ரீலங்காவா, அதை எடுத்துட்டான்.
இவன் போய் அவன் அப்பாட்ட, அப்பா இப்படி பண்ணுறான் அவன் துஷ்டன்டா, நீ அவன்கிட்ட போகாத, சண்டை படன்னு உனக்கு கொண்டு விடுவான், இதை விட பெரிய ஐஸ்வர்யம் உனக்கு கிடைக்கும்னாரான். எப்படி? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனேன்னா, சிவபெருமானுக்கு சேவை பண்ணு அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணபிரேமி என்ன சொல்லி தான் நான் அந்த கதையை கேட்டேன். சரி, சிவபெருமானுக்கு சேவை பண்ணுறதுக்கு போனால் மூடின கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறது. அப்புறம் எதுக்கு என்ன சேவை பண்ணுறது? தூத்தம் வேணுமா, விசிறட்டுமா, ஏதாவது கேட்டால் பதிலே இல்லை. அப்படியே பிரம்மமே சிவனே உட்காண்டிருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் அவனு நின்றே இருப்பான். அப்புறம் அவனுக்காக தோணித்தேன், சரி ஏதாவது ஒரு சேவை பண்ணணும். ஒரு விசிறி எடுத்துகிட்டு வந்து விசிறினானான். விசிறினே இருக்கான். நான் கணக்கா யாரோ அதை விசிறானேன்னு கூட அது பார்க்க மாட்டேங்கிறது. ஏதோ அவனுடைய அந்த புண்ணிய பலன், அவனோட கைங்கரிய விசேஷம். ஒரு நாளைக்கு இது யாரோ விசிறாளேன்னு அப்படி திரும்பி ஒரு அரைக்கண்ணை திறந்து இப்படி பார்த்துட்டு கண்ணை மூடிட்டாரான். அதனால அவன் குபேரன் ஆகிட்டான்னு அண்ணா சொன்னேன். குபேராய வைஷ்ரவனாய மகாராஜாய நமகான்னு சிவபெருமானோட கடைக்கண் பார்வை. அதனால தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழனாகவே அரை பாக்கியத்தை கூட என்னை அலங்காரம் பண்ணுன்னு தன்னை கொடுத்தாரான் சுந்தரேஸ்வரர். அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிது. அப்படியே உட்காந்துருக்கிற சிவமே இருக்கிற குருவுக்கு என்ன சேவை பண்ண முடியும்? ஆனால் இன்னொரு குருவை நான் நாடி போக மாட்டேன். அப்படியே வெட்ட வழியில் குரு இருக்கார், வெட்ட வழியில் சிஷ்யர் இருக்கார். மழையோ இடியோ மின்னலோ அப்படியே அவருக்கு ஏதாவது பிட்சை கிடைச்சா நமக்கு ஒரு பிரசாதம் கிடைக்கும், அது சாப்பிடவே மாட்டேங்கிறது. இவரும் குருவை பார்த்துட்டே இருப்பார். இது என்ன பக்தி இல்லையா? நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு ஆசிரமத்துக்கு போனோம், கொஞ்சம் சிரமமாக இருந்தாலே அடுத்த தடவை வரது யோஜனை பண்ண முடியாது இருக்கும். நமக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேயே பழகி போயிட்டான். துக்காராம் மகாராஜிட்ட அவர் தம்பி கேட்டான், 7 நாளைக்கப்பா இந்த பாண்டார மலை மேலே நீ இருந்தேன்னா? ஆமாம், சௌக்கியமாக இருந்தேன். நான் என்னத்தை சௌக்கியமாக இருந்தேன், வெட்ட வெளியாக இருக்குது, ஒன்று ஒதுங்கிறதுக்கே இடம் இல்லையே. மம்முக்கு என்ன பண்ணேன்? விதவிதமாக சாப்பிட்றாப்புல விதவிதமாக பாடினுண்டானாரன் இல்லையா? ஹரிகதா போஜன பரவடி விஸ்தார, விதவிதமாக பாடினேன், ஏகாந்தமாக இருந்தேன். இந்த அடுத்த வாழ்க்கை அரட்டை அடிச்சே பழக்கப்பட்ட வாழ்க்கை இது புரியாதுடா. யாரோ ஒருத்தன் மாட்டினான்னா அவன் கேட்டுட்டு உயிரோடு இருப்பானா இல்லையான்னு கவலைப்படாமல் இறக்கம் இல்லாமல் அறுக்கிறதுக்குன்னு எத்தனை பேர் இருக்கா. ஸ்டார்ட் பண்ணுறதே மாமா அந்த கதையை நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு பரவாயில்ல இன்னொருதான் சொல்லி கேளுங்கம்பா. அந்த காலத்தில் ஆரம்பித்தான்னா மயக்கம் மட்டும் கேள்வி விழ வேண்டியதுதான். அப்படி அறுக்கிறவா இப்படி இந்த வாயில் நாம வரும், வரவே வராது. ஏகாந்தத்துக்கு பழகின வாளுக்கு பேச்சு வராது. அப்படி நிஷ்டையில் இருக்கிற அந்த குருவிட்ட இவர் உட்காண்டிருக்கார். எப்போவாவது சில சமயம் கண்ணை திறந்து பார்ப்பார். ஆனால் பேச, நீ யாருப்பா, என்ன, எதுக்கு ரொம்ப நாளாக இங்கே இருக்க, ஒன்றும் கேட்க மாட்டேன். குரு தரிசனத்தை பற்றி பேசின்னு இருக்கோம். ஆராதனை முடிஞ்சு வைதிக குருக்களாக அவ 2 பேரும் இங்கே எழுந்தருளி இருக்கா. எல்லாரும் நாம் அவளை நமஸ்காரம் பண்ணி அக்ஷத தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கலாம். சுவாமியோட மூர்த்தியை இங்கே கொண்டு வைப்பா. அந்த பின்னாடி இருக்கிறவரை அவருக்கு எல்லாருமே புஷ்பாஞ்சலி பண்ணிட்டும் இவாளையும் நமஸ்காரம் பண்ணிட்டும் இந்த சுவாமி தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு மகா பிரசாதம் எடுத்துக்கலாம். ஈசான்ய ஞான தேசிகருக்கு எப்படி அனுகிரகம் கிடைச்சதுங்கிறத அடுத்த மாதம் சத்சங்கத்தில் பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.